श्रीरङ्गस्थलवेङ्कटाद्रिकरिगिरव्यादौ सतेष्टोत्तरे स्थानेन क्रमेण निकेतने सुखो सदा सान्निध्यं वाससः हर्षारूपिणम् अर्चः पिबतः स्वस्वीकरं विग्रहम् पूजयां स अखिलवाञ्छितान् वितरते श्रिया तस्मै नमः. மண்ணில் அரங்க முதல் வைகுண்ட நாடுனவும் என்னும் திருப்பதி நூற்றெட்டனையும் நன்னுவார் கற்பார் துதிப்பார் கருதுவார் கேட்டிருப்பார் பொறுப்பாடும் என் தலைமையில் போ. பகவானுடைய கிருப்பையில பகவான் பின்னானாருக்கு அனுகிரகம் பண்றதுக்காக 108 விதேசங்களை பிரதானமாகவும் சில புராண ஸ்தலங்களையும் அக்மான ஸ்தலங்களையும் சாதிக்கிறார். அத அனுபவிக்கணும்னு ஸ்ரீரங்கத்துல தொடங்கணும். கொஞ்சம் கொஞ்சம் 108 விதேசத்துல 106 அனுபவிச்சோம். சில அபிமான ஸ்தலங்கள் மன்னார்குடி, காசி அதெல்லாம் அனுபவிச்சோம். இன்னொரு 3 அபிமான புராண ஸ்தலங்கள் அனுபவிக்கிறது. அப்புறம் ஒரு அபிமான ஸ்தலம் மேலக்கோட்டை, திருநாராயணபுரம். 3 இன்னைக்கு அனுபவிப்போம். சனிக்கிழமை கடைசியா இருக்கிற திருநாடு திருப்பார்கடல் அப்படிங்கிறது விதேசம். சனிக்கிழமை இது பூர்த்தியாகும். புராண பிரசித்தமான ஸ்தலத்துல பண்டரிபுரம் அப்படிங்கிறது மிக பிரசித்தியா இருக்கிறது. கிருஷ்ணனான பகவான் இங்க சேவை சாதிக்கிறார். இது புராணத்துல பிரம்மாண்ட புராணத்துல பகவான் எதிர்க்கு இங்க சேவை சாதிச்சான் அப்படின்னு சூத பௌராணிகர் தன்னுடைய சிஷ்யாருக்கு சொல்றார். ஒரு காலத்துல ஒரு பெரிய யக்னம் பண்ணலாம்னு ஆரம்பிச்ச முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து நைமிஷாரண்யத்துல. அப்போ காலையில யக்னம் இருக்கும், சாயந்தரம் யக்னம் இருக்கும். மத்தியான வேலையில அவகாசமான நேரம் இருந்தது. அந்த சமயத்துல முனிவர்கள் எல்லாம் போய் சூத பௌராணிகர் புராணத்தை சொல்றவர் சூத மகரிஷி. இவர் வியாச பகவானுடைய சிஷ்யர். இவரை பார்த்து, சுவாமி யக்னம் நடக்கிறது, இதோடைய மத்தியான வேலைகள்ல பகவான் சேவை சாதிக்கிறானே, காவேரி முதல் கொண்டு பல நதி தீரங்கள்ல சேவை சாதிக்கிறானே, அதையெல்லாம் எங்களுக்கு சொல்லணும்னு சொல்ல முதல் ஸ்ரீரங்கம், அப்புறம் சோழ நாடு, அதையெல்லாம் அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. அப்படி சொன்னவர்கிட்ட சிஷ்யால் எல்லாம் போய் கேட்கிறார், சுவாமி இந்த சந்திரபாகா நதி தீரத்துல பண்டரிபுரத்துல பகவான் சேவை சாதிக்கிறானே, பகவான் எதற்காக இங்க வந்தான் அப்படின்னு சொல்லணும்னு சொல்ல சூத பௌராணிகர் தன்னுடைய சிஷ்யாளுக்கு பண்டரிபுரநாதனுடைய ராசிஷத்தை சொல்லுகிறார். இந்த பண்டரிபுரம் அப்படிங்கிறது மகாராஷ்டிர மாநிலத்துல சோலாப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற சந்திரபாகா நதி தீரத்துல பகவான் இங்க சேவை சாதிக்கிறார். பகவான் இங்க எதற்கு இங்க வந்தான் அப்படின்னா, பூர்வத்துல ஜானு தேவர் அப்படின்னு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரும் அவருடைய பத்னி சத்யவதி அப்படின்னு அந்த அம்மா, அவ 2 பேருக்கு ரொம்ப வயசாயிட்டு, கண்ணு சரியா தெரியாது. அதனால தம்முடைய காரியத்தெல்லாம் தானே பண்ண முடியாது. அப்படி கஷ்டப்பட்டு இருந்த சமயம் அவளுக்கு புண்டரீகன் அப்படின்னு ஒரு புத்திரன் இருந்தான். ரொம்ப ஹிதமான புத்திரன். அப்பா அம்மாவுக்கு வேணுங்கிற அத்தனை கைங்கரியங்களும் பண்ணிட்டு வாழ்ந்து வர்ற புண்டரீகன். அப்ப இந்த பெரியோர்கள் 2 பேரும் அப்பாவும் அம்மாவும் ஜானதேவரும் சத்யவதியும் பல திவ்ய தேசங்களுக்கு எல்லாம் போய் தீர்த்தங்களை எல்லாம் ஸ்நானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு, அதனால இந்த புண்டரீகன் தீர்த்த யாத்திரையாக ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கு அப்பா அம்மாவை கூட்டிட்டு அப்படி வந்தது. இந்த சந்திரபாகா நதி தீரத்துக்கு வந்திருந்தான். அப்பா அங்க பண்டரி நாதன் இல்லை, அங்க அந்த நதி இருந்தது, சந்திரபாகா நதி இருந்தது. அதனால நதியில போய் ஸ்நானம் பண்ண அங்க ஒரு குடிசை மாதிரி கட்டிட்டு கொஞ்ச நாள் அங்க தங்கி இருந்தா இந்த ஜானதேவரும் சத்யவதி. அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்றது இவருடைய பிரதானமான ஒரு காரியமாக இருந்தது புண்டரீகன். அதை பகவான் மேல ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து பார்த்தார். எப்படி இருக்க, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரதானமான தெய்வமாக கொண்டு இப்படி கைங்கரியம் பண்ற ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னு பண்ணிருக்கோம். பகவானே ஆச்சரியப்பட்டார். அதனால இந்த புண்டரீகனை ருக்மிணி தேவிக்கு மகாலட்சுமிக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டார். அதனால ருக்மிணியா இருந்த மகாலட்சுமி கூப்பிட்டு கொண்டு இவரை காட்டுறதுக்காக பண்டரிபுரத்துக்கு வர்றார் பகவான். அப்படி வந்து சந்திரபாகா நதி தீரத்துல அவனுடைய குடிசைக்கு பக்கத்துல வந்து இவனை காட்டலாம்னு 2 பேரும் வர்றான். 2 பேரும் மாறு வயசத்துல வர்றான். வரப்போ சரியான மலை, ஒரே சேரும் சகதியமா எடுத்து அப்படி வீட்டு வாசல்ல வந்து பண்டரிபுரநாதனும் ருக்குமாயி நிக்கிற கூப்பிடுற. இந்த புண்டரீகனை பார்க்கணும்னு பெருமாள் கூப்பிடுறான். அப்பதான் ருக்குமணி காட்ட முடியும். அவன் உள்ள அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, அதனால வரமாட்டேங்கிறான். வெளியில சேரா இருக்குதுன்னு தெரியும்.
அதனால உள்ள இருந்து 2 செங்கலை தூக்கி போட்டாங்க. இது மேல நில்லுங்க, நான் வருகிறேன் அப்படின்னு. அப்படி போட்ட செங்கல் மேல ஒரு செங்கல் மேல பண்டரிநாதனும், ஒரு செங்கல் மேல ருக்குமாயும் நின்றுட்டு இருந்து. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு காரியம் முடிஞ்சு அவர் வந்து பார்த்தா 2 பேரும் நின்றுட்டு இருந்தாங்க. யாரோ 2 மனுஷர்கள் வந்திருக்கா தன்னுடைய பத்னியோட அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா ருக்குமணிக்கு இது பொறுக்கல. என்ன இருந்தாலும் பகவான் இல்லையா, அதனால உண்மை சொல்லிட்டா ருக்மணி புண்டரீகா இப்படி போய் காக்க வச்ச முடியாது. இது யார் தெரியுமா செங்கல் மேல் நிக்கிறது? சாட்சாத் நாராயணனே. அவர் போய் இப்படி காக்க வச்சுட்டே அப்படின்னு ருக்மணி சொன்னேன். அப்பதான் புண்டரீகன் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி இந்த பகவானை பாருங்க, உங்களுடைய நிஜஸ்வரூபத்தை காட்டு, நிஜமாவே நீதான் வந்திருக்கியாங்கிறப்ப நிஜமாவே அந்த செங்கல் மேல அந்த விட்டல் நாகன் பகவான் சரசாச்சு. புண்டரீகன் ஸ்தோத்திரம் பண்ணேன். அவன் ஒரு விண்ணப்பம் வச்சு ருக்மிணியை பார்த்து காட்டின பெருமை பாரு. என்னுடைய பக்தனான புண்டரீகன் எப்படி பெட்ரோல்களுக்கு வந்து எத்தனை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, அவளே பிரதானம்னு இருக்கிறான், இப்படி ஒரு பக்தனை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு பெருமாள் ருக்மாய்க்கு புண்டரீகனை காட்டி வைத்தார். அப்படி இருக்கிற புண்டரீகன் ஒண்ணு வேண்டிட்டு, சுவாமி இந்த செங்கல் மேலேயே அப்படி நின்று வரவாளுக்கெல்லாம் அனுக்கிரகம் பண்ணி என்னை தேடி வந்து இப்படி அனுக்கிரகம் பண்ணவர். அந்த மாதிரி இங்க வரவாளுக்கெல்லாம் அனுக்கிரகம் பண்ணி இப்படி அனுக்கிரகம் ஒரு தியாகம் இங்க சேவை சாதிக்கணும்னு சொல்ல, அங்க எந்த இடத்துல அந்த செங்கல் மேல பகவானும் ருக்மிணி சாதிச்சாலும் அதே மாதிரி இன்னைக்கு பர்யந்தம் அந்த செங்கல் மேலேயே பெருமாள் நின்று அர்ச்சாவதாரத்தில் நமக்கு சேவை சாதிக்கிறேன். அந்த புண்டரீகனுடைய ஞாபகத்தினால அது புண்டரீகபுரம்னு பேராகி புண்டரீகனான பெருமாள் அதுவும் இன்னைக்கு பண்டரிபுரம் அப்படின்னு மருவி இன்னைக்கு இருக்கு. அது புண்டரீகபுரமா இருக்கு. புண்டரீகபுரம் இன்னைக்கு பேச்சு வழக்குல பண்டரிபுரம் அப்படின்னு பண்டரிநாதனாக பகவான் சேவை சாதிக்கிற ஸ்தலம் பண்டரிபுரம். சிஷ்யாளுக்கு இதோடைய பெருமை எல்லாம் சூத பௌரணிகர் சொல்ற. சிஷ்யாலாம் போய் சூத பௌரணிகர் கேட்கிற, சுவாமி பண்டரி கஷேத்திரே மகாத்மியம் வத சத்குரு பூங்கவா, பண்டரி ஒரு மகாத்மியத்தை எங்களுக்கு சொல்லணும். வதகுரு சத்புங்கவா யாத்திரஸ்தே பகவான் கிருஷ்ணா கடியஸ்த கராம்புஜா. இடுப்புல கை வச்சுட்டு சேவை சாதிக்கிறானே அந்த கிருஷ்ணன் எதுக்கு இங்க வந்தான் அப்படிங்கிறது எங்களுக்கு சொல்லும். பக்தானாம் மண்டலே நித்தியம் நாம கீர்த்தன தத்பரஹா குருவன்னாவிதான் கிருடம் தஸ்மின் கலியுகே விஷயம். கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்து அப்படி நாமசங்கீர்த்தனம் பார்த்து பண்ணி அந்த பண்டரிநாதனை அப்படி உயிரானே இந்த கலியுகத்துல அப்படி இந்த பகவான் இங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லணும்னு சிஷ்யர்கள் எல்லாம் சூத பௌராணிகர் பார்த்து கேட்டு. சூத உவாச்சா சொல்ற சூத பௌராணிகர், பண்டரி திருஷம் கஷேத்திரம் சபூதம் த பவிஷ்யதி பாண்டுரங்கோ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. பண்டரிபுரத்துக்கு சமமான ஒரு கஷேத்திரமும் இல்ல பவிஷ்யத்துல, அதே மாதிரி பாண்டுரங்கனுக்கு சமமான தெய்வத்தையும் பார்க்க முடியாது அப்படின்னு பாண்டுரங்கன் அந்த விட்டலனை சேவை சாதிக்கிற பகவானுடைய பெருமை சொல்லுகிறார். விட்டலன்னு பேர் அந்த பெருமாளுக்கு. விட் அப்படின்னா மராத்தில செங்கல்னு அர்த்தம். விட்டு மேல நின்ன பெருமாள், அதனால விட்டலன் அப்படின்னு திருநாமம் வந்தது. விட்டு அப்படின்னா மராத்தில செங்கல், அது மேல சேவை சாதிக்கிற பெருமாளுடைய பிரபாவத்தை சூட பௌர்ணமின்னு சொல்ற. பண்டரி திருஷம் சேத்திரம் ந பூதம் ந பவிஷ்யதி பாண்டுரங்கோ சமோ தேவோ ந பூயோ ந பவிஷ்யதி சந்திரபாகாசமம் தீர்த்தம் ந பூதம் ந பவிஷ்யதி புண்டரீக சமோ பக்தோ ந பூதோ ந பவிஷ்யதி. அங்க ஓடுற சந்திரபாகா நதிக்கு தீர்த்தமாக சமமாக ஒரு தீர்த்தத்தையும் சொல்ல முடியாது. பக்தனுக்குள்ள புண்டரீகனுக்கு சமமா ஒரு பக்தனையும் பார்க்க முடியும். புண்டரீக சமோ பக்தோ ந பூதோ ந பவிஷ்யதி. அப்படிப்பட்ட அந்த புண்டரீகனுக்கு சேவை சாதிச்ச ஸ்தலம். புண்டரீகோ நாம கக்ஷித் பிராமணோ வைஷ்ணவோத்தமஹ தீர்த்தயாத்ராம் சஹாரைவ பித்ருப்யாம் பாரியாசஹா. புண்டரீகன் ஒருத்தன் தன்னுடைய பெற்றோர்களான வைஷ்ணவர்கள் அவ 2 பேரும் அவளை கூப்பிட்டு ரொம்ப வயசாயிட்டு தீர்த்த யாத்திரை வந்து தீர்த்த யாத்திராம் சாகரைவி பித்ருயாம் பாரியாம் சகா, தன்னுடைய அப்பா அம்மா கூட சேர்ந்து வந்த. உருத்ரோ ததபிதரோ கிலோ பாரியா சபீக்ஷதுகிதா யாத்ராம் தர்க்ஷித்தே தவசாகம் நசகா திரிபுரதமா சந்திரபாகாதரம் கத்வா குணீந்திரம் குக்குடாபிகம் யத்ருஷா தர்சனாத் பாலானாம் தசாதரம். அப்படி வந்தவன் சந்திரபாகா நதி தீரக்கு ஒரு அப்படியே தீர்த்த யாத்திரைக்கு போன. சந்திரபாகா நதி தீரத்துக்கு வந்து அத்தைவ நிவசம் விப்ரஹா பித்ருபக்திம் குரும் ஸ்வயம் பிதூஷி பார்த்த தீர்த்தம் ஸ்வயம் சர்வ தீர்த்த பலாதிகம்.
அவனுக்கு எத்தனை தீர்த்தம் இருந்தாலும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியம் தான் பிரதானமா இருந்தது. அதனால அப்பா அம்மா கைங்கரியம் பண்ணி அவன் பாத தீர்த்தத்தை ஸ்வீகரிக்கிறதே புண்டரீகன் தன்னுடைய வாழ்க்கையை வச்சிருந்தான். இத்ருக்ஷாஹ முனிரேபஹ சிரசா ஜக்ருதே த்வஜஹ சகார பித்ருஷேவாயான் சந்திரம் சபாரியாக. அம்மாவோடு சேர்ந்த அப்பாவுக்கு எல்லா கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான் அந்த புண்டரீகன். பித்ருக்கள் மேல அத்தனை பக்தி இருந்தது. பித்ருபக்தி பிரதானம் தம் திருஷ்டுபோ ஜகத்பதிஹி ஆயாம துவாரகா கேசகா ருக்மிணியா சக மாதவஹா. அப்பா மேல இத்தனை ஒரு பக்தியா பித்ருபக்திம் பிரதானம் தம் திருஷ்டோ ஜகத்பதிஹி. நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி ஒருத்தன இருப்பான் நான் கலியுகத்துல தன்னுடைய அப்பாக்குன்னு பக்தி செலுத்திட்டு இருக்கிறவன பார்க்கணும். நம்ம ருக்மிணிக்கு இதை காட்டணும். அசாம துவாரகா கேசகா துவாரகாதீசகா ருக்மிணியா சகா மாதவஹா. ருக்மிணியை கூப்பிட்டு அவனை காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு வந்தான். இஷ்டகாமாதம் தத்வா பித்ருசேவாம் சமாப்யத பூஜையாமாச விதிதம் பகவத் முபாகதம். ஓ பவாதி பப்ரக்ஷ விப்ரேபி விருதாஞ்சலிஹி துவாரகாபுரநாதோகம் இத்யுக்ஷா புருஷோத்தமா. விஜ்ஞான பகவந்தம் தம் பாஷ்பூரிதோக்ஷணः துட்டாவ புண்டரீ கோபி பிரேமகத்கதா தரஹ. அந்த வீட்டு வாசல் நின்று புண்டரீகனை கூப்பிட்டார் பகவான். புண்டரீகன் 2 சங்கத்துக்கு போட்டார். இது காரியமா இருக்கிற வர்றேன். அது சீரன் சகதியமா இருந்தது. அதனால செங்கல் மேல ஏறி 2 பேரும் நின்னவா அப்படியே நின்றுட்டு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு புண்டரீகன் வெளியில வந்தா ருக்மிணி இந்த விஷயத்த சொல்ற. துவாரகா புரநாதோகம் இத்யுக்ஷே புருஷோத்தமா. புண்டரீகா என்ன இப்படி போய் அவசரப்பட்டு வந்திருக்க துவாரகாநாதனான கிருஷ்ணனாச்சே அப்படின்னு ருக்மிணி சொன்ன. அப்பதான் உனக்கு தெரியுது வந்திருக்கிறது பெருமாள். வித்யாய பகவந்தம் தம் பாஸ்பூரித லோக்ஷணம் தீப புண்டரீ கோபி பிரகத் கதையா பிரேம கதையா கிராக. பக்தியோடு அந்த பகவான ஸ்தோத்திரம் பண்றக்க ஆரம்பிச்சான் புண்டரீகன். புண்டரீகுவாச்சா. புண்டரீகன் ஸ்தோத்திரம் பண்ணா பாண்டுரங்கன் அப்படி செங்கல் மேல பாண்டுரங்கன் நிக்கிற. நவாம்போதரங்கஸ்யா நந்தயந்தனம் சுதா நேத்ரயுக்தம் சரணாம் சுராணாம் கடியஸ்தஹஸ்தம் கிருபாசாகரம் தும் தமாமிஷ்டகாயந்த துஷ்டமீஷம். அப்படி அவனை பார்க்கிற அந்த தன்னுடைய இடுப்புல கடிகஸ்தத்தை 2 இடுப்புல வச்சு நின்றுட்டு இருந்தார். இப்படி எனக்காக இப்படி சேவை சரிக்கிறே கிருபாசாகரமான பகவானே. தூர்த்வ புண்ட்ரம் வசத் கௌஸ்தப்யாட்யம் சலக்குடா குண்டலாப்யம் சீதரம் மந்தஹாசம் கலப்பீதவஸ்தரம் கிருபா பூர்ண நேத்திரம் பஜே பாண்டுரங்கம் பிரபன்னாதரங்கை. அழகான ஒரு கௌஸ்துவத்தை போட்டிருந்தான். நெத்தில புண்டரீகம் வச்சிருந்தா. ஊர்த்த குண்டத்தை வச்சிருந்தா. காதுகள்ல 2 குண்டலம் சலக்குண்டல சீதரம் மந்தஹாசம். அழகான சிரிப்பு. அழகான ஒரு மஞ்சள் பீத்த வஸ்திரம். கலப்பீத வஸ்திரம் கிருபா பூர்ண நேத்திரம். கிருபையோட பாண்டுரங்கன் சேவை சாதிச்சான். பஜே பாண்டுரங்கம் பிரபனாந்தரங்கம். பிரபன்னர்களுக்கெல்லாம் அந்தரங்கமா இருக்கிற பாண்டுரங்க உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். சதா பக்தி பிருந்தே ஹர்ஷம் நடந்தம் உதாவேணு குணாதரங்க சங்ககீதம் முகுந்தம் முனீனாம் மனோமோகயந்தம் புராரிம் பஜே முக்திதரதாரமீசம். சதா ருக்மிணீ சத்யபாமா சமேதம் நிஜ பார்ஷ்வே யுக்த நிதானம் நிதீனாம் புரோபைனதே யானி சம்பூஜமானஹ பஜே வாயுபுத்திரம் சம்சேவியமானம். ருக்மிணி சத்யபாமாவோடு சேவை சாதிக்கிற பகவானே, வேணுகானத்தை வாசிக்கிற பகவானே, அந்த வைனதேயனான கருடனோடு எப்போதும் சேவை சாதிக்கிறவனே, பஜே வாயுபுத்திரம் சம்சேவியமானம். அந்த ஹனுமான எப்போதுமே பக்தர் வச்சிருக்காங்க. பாண்டுரங்க உனக்கு நமஸ்காரம். சதானந்த மூர்த்திம் சரணம் ஜனானாம் பரபிரம்ம ரூபம் பஜே பாண்டுரங்க. எல்லா ஜனங்கள் இஷ்டமான தெய்வமாக இருந்து கொண்டு அப்படி சேவை சாதிக்கிற பரபிரம்மமான பாண்டுரங்க உன்னை நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்படின்னு புண்டரீகன் பகவானுடைய திருவடியிலும் ருக்மிணி திருவடியிலும் விழுந்து சேவிச்சு. இதை சூத பௌராணிகர் தன்னுடைய சிஷ்யாளுக்கு சொல்ற. புண்டரீக கிருதம் ஸ்தோத்திரம் நிசம்ச புருஷோத்தமா புண்டரீக விஷாலாட்சா பபாத பக்ஷவல பக்தவக்ஷவ. பகவானுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பக்தர்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற பக்தர்கள் எல்லாம் பார்க்கவே முடியாது. அதனால அத்தனை கண்ணில் அப்படியே பகவானுக்கு அப்படியே பாஷ்ப பாரித்து அப்படியே கண்ணில் சொல்ல முடியாது. இப்படி ஒரு பக்தனா இருக்கு. வரம் புருணீசம் பத்திரம் தே பிரசன்னோபி திசுபோத்தமா பிரசன்னோபி தர்மேன தர்மோ ஹி சுபுசாதனம். நீ பார்த்தது எனக்கு அத்தனை சந்தோஷம். உனக்கு நான் வரம் கொடுக்குறேன். என்ன வருமோ வேணும் மக்கள்
அவசியம் செய்கிறேன்னு பாண்டுரங்கன் புண்டரீகனை பார்த்து கேட்டான். புண்டரீக உவாச்சா, அதுக்கு புண்டரீகன் பகவானை பார்த்து, இது பிரீத்தோஷி தர்மேன தர்மாத்மா தர்மாத்தா ஆச்சத்தம் தியாகி தத்துவம் திருஷ்டன்னு தேகி ஸ்வதரிசனம். இந்த சந்திரசூரியர்கள் இருக்கிற பரியந்தம் நீங்க இருந்து போகக்கூடாது. எப்போதுமே பார்த்தீங்களா, அந்த பக்தர்கள் எப்படி இருப்பா அப்படின்னா சுயநலத்தோடு இருக்க மாட்டேன். நம்மள இருந்தோம்னா ஏதோ வேணுங்கிறது கேட்டு வாங்கிட்டு வந்துடும். இவ்வளவு பேர் என்ன சொல்றான்னா, இப்படியே சந்திரசூரியர்கள் இருக்கிற பரியந்தம் இப்படி இந்த ஜெங்கல் மேலே நல்ல வரவாழ்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு அப்படி அனுகிரகமூர்த்தியா சேவை சாதிக்கிறோம். ஆச்சந்திராக்கியம் தம் திருஷ்டந்த தேக ஸ்வதரிசனம். சந்திரன் இருக்கிற பரியந்தம் இப்படியே சேவை சாதிக்கணும். ஆகத்யாக பக்தஸ்தம் ஆனந்தரச விக்கிரகம் பாம்பிலோக்கிய பரம் சௌக்கியம் பரமானந்தம் ஸ்ரீயப்பதே. பக்தர்களுக்கெல்லாம் அப்படி அள்ளி வழங்குற ஸ்ரீயப்பதியாக இங்கேயே அப்படி நித்திய சாநித்ததோடு சந்திரபாக நதி தீரத்துல பகவானை நிஷா சாதிக்கணும், எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணும்னு சொன்னான். பகவான் அப்படி இன்னைக்கு பரியந்தம் கொடுத்த வாக்குக்கு அப்படி அந்த செங்கல் மேல இன்னைக்கு விட்டலனாக பகவான் சேவை சாதிக்க. இது சூழ பௌராணிக தன்னுடைய சிஷ்யால சார் ஈதீசம் பிராப்ததோ விட்டுஹோ வைகுண்டபதீஸ்வரः ததா தத்ரைவ சாநித்யம் குருதே பக்தவத்சல தேவம் புண்டரீநாதம் தம் ஏ பக்ஷந்தி நராகலோ எதிர்ஷா பாபக்தியா வா சேதன்யேன ஹி சம்சயः. இந்த தேவனாக புண்டரீநாதன் நரகள் எல்லாம் மனுஷர்கள் எல்லாம் கலியுகத்துல பக்தியோடையாவது போகணும். பாண்டுரங்கனை சேவிக்கணும் அப்படின்னு பக்தியோட தான் போகணும். இல்ல பக்தி இல்லைன்னா எதிர்ச்சையாவா அப்படியாவது போகணும். டூர் அரேஞ்ச் பண்ணிருக்கா, அதுல பண்டிதர் போகுது, அதுக்காகவாது போறேன் அப்படின்னாது போகணும். ஒன்னும் பண்டிதநாதனை பார்க்கணும்னே புக் பண்ணிட்டு போகணும், பண்டிதநாதனை சேவிக்கணும். அது நம்மளுக்கு இஷ்டம் இல்லைன்னா எதிர்ச்சியாவது போயிடும். டூர் இந்த வழியில் தான் போறது, அப்ப பண்டிதநாதனை சேவிச்சிருவோம் அப்படின்னாது போகணும். தேவம் பண்டரீநாதம் தம் யோ பக்ஷந்தி நராகலோ. கலியுகத்துல பிரத்யக்ஷ தெய்வமாக பண்டரநாதன் சேவை. எதிர்ச்சாவா பக்தாவா சேதன்யம் ந சம்சயா. சும்மா போனாலும் சரி இல்ல பக்தியோட போனாலும் சரி அவளுக்கு அனுகிரகம்ங்கிறது அசம்சையாக. அதுல சந்தேகப்பட வேண்டிய விஷயம் என்ன? பகவான் அவசியம் அனுகிரகம் என்ன கொடுப்பார்? ஆயுஷ் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தானம் குலவர்த்தனம் பாண்டுரங்க பிரசாதேன லபத்தே மானவாத்ருஷம். ஆயுஷ கொடுப்பார், நல்லா ஆரோக்கியத்தை கொடுப்பார், ஐஸ்வர்யம் கொடுப்பார், சந்தானம் குளம் விளங்குற குலவர்த்தனம் பாண்டுரங்க பிரசாதேன லபத்தே மானவாத்ருஷம். அப்படி அனுகிரகம் பண்ற பகவானாக இகலோகத்துக்கு வேணுங்கிறது அனுகிரகம் பண்றனாக பகவான் இருக்கிறது. அவ்வளவுதான் கொடுப்பானே இல்லை. யோகக்ஷேமம் பகாம் கிருஷ்ணா பக்தானாம் பரமாகதி. இங்க இருக்கிற காலத்துல நல்லா இருக்கிறதுக்கு அதிகம் பண்ணி அப்புறமா வைகுண்டத்தையும் கொடுப்போனாக பகவான் இருக்கிறார். மாம் கிருஷ்ணாக பக்தானாம் பரமாகதி. பரமாகதியான வைகுண்டத்தையும் பகவான் கொடுப்பான். இஷ்டகாயாம் திஷ்டதீரக விட்டலோ ரமயாசகா. இகலோகத்துக்கு வேணுங்கிறதும் பரலோகத்துக்கு வேணுங்கிறத அனுகிரகம் பண்றனாக விட்டலனாக பகவான் சேவை சாதிக்கிறார். ருக்மிணியோடு சேர்ந்து விட்டலோ ரமயாசக. ரமயான மகாலட்சுமியோட சேவை சாதிக்கிற ஸ்தலம். ஓ நக்ஷத்திர பாண்டுரங்கம் பிரவன்ன ஜனகல்பகம் நானாதுகா குலே லோகே பாக்யவான் பக்தவக்ஷன். பெரிய கல்பக விருட்சம் இந்த பாண்டுரங்கம் பண்டரீபுரம் அப்படின்னு கல்பக விருட்சம் கேட்டதெல்லாம் கொடுத்து, அதே மாதிரி இந்த பகவானும் எந்த பக்தனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து பக்தி பிரவர்த்தனம் பண்றதாக பகவான் சேவை சாதிக்கிறார். அப்படி மகாராஷ்டிர மாநிலத்துல புண்டரீகனுக்கு அனுகிரகம் பண்ண பெருமாளாக பாண்டுரங்கனாக பெருமாள் சேவை சாதிக்கிற ஸ்தலம் விட்டலன் அப்படிங்கிற திருநாமத்தோடு பகவான் சேவை சாதிக்கிறார். அவர் கொடுத்த வாக்குப்படி இன்னைக்கும் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு போற பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி அப்படி திவ்யமாக அனுகிரகம் பண்ற மூர்த்தி பாண்டுரங்கன் அப்படின்னு சூத பௌராணிகர் தன்னுடைய சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணார். இந்த லோகத்துக்கு வேணுங்கிறதும் கொடுப்பார், மோட்சத்துக்கு வேணுங்கிறதும் கொடுப்பார். அது பண்டரீபுரம். அடுத்தது வடநாட்டு திவ்ய தேசத்தை அனுபவிக்கிறப்ப குருக்ஷேத்திரத்தை விட்டுட்டு வந்த டைம் இல்லாம, அதனால குருக்ஷேத்திரத்தை பார்த்துருவோம். குருக்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஹரியானா மாநிலத்தில் இருக்கிறது. இதை பத்தி பிரசித்தமா வாமன புராணம் சொல்லுது. வாமன புராணம் பிரம்மாண்ட புராணத்தில் உண்டு, வாமன புராணம் சொல்ற. குருக்ஷேத்திரங்கிறது அந்த அபிமான ஸ்தலம் எப்படி உண்டாச்சது அப்படின்னா, வாமன அவதார காலம், அதாவது கிருத்த யுகம், முதல் யுகமான கிருத்த யுகம், அதுக்கு சத்தியுகம்னு பேர். அந்த கிருத்த யுகம் சத்தியுகத்துல பரத வம்சத்துல குரு அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். பெரிய தர்மிஷ்டன் இந்த ராஜா. மகாபலி சக்கரவர்த்தியோட காலம் அந்த காலத்துல இருந்தார். பெருமாள் வாமன அவதாரம் எடுத்த காலத்துல இருந்தார்.
பெரிய இந்த பரத தேசத்துக்கே பெரிய ராஜாவாக இருந்தான் குரு அப்படிங்கிற அவன். இந்த ஹரியானா மாநிலத்துல இந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற சரஸ்வதி நதி தீரத்துல இந்த நகரத்தை நிர்மாணம் பண்ணினா அவன் தான். அவனுக்கு அவனுடைய ஆச்சாரியன் சொன்னார், குரு, சரஸ்வதி நதி தீரமே பெரிய பிராசிசம் வாய்ந்தது. அங்க எது பண்ணாலும் பல விதமாக அது அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால நீ பகவானை போய் சரஸ்வதி நதி தீரத்துல தியானம் பண்ணு, தபசு பண்ணு, அங்க பல யஜ்னங்கள் எல்லாம் பண்ணு, அது பல விதமான பலனை கொடுக்கணும். அவனுடைய ஆச்சாரியன் சொன்னதுனால குருங்கிற ராஜா இந்த குருக்ஷேத்திரத்தை உண்டு பண்ணுகிறான். அவன் உண்டு பண்ணனால குருக்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. அது நம்ம கிருஷ்ணனால அப்புறம் பிரசித்தி அடையுது. ஆனா அதுக்கு முன்னாடியே முதல் யுகமான கிருதயுகத்திலேயே அது குருக்ஷேத்திரமானது உண்டாகிறது. அதுக்கு குருக்ஷேத்திரம்னு பேரு காரணம் குருங்கிற ராஜானால உண்டு பண்ணப்பட்டது. அங்க அந்த ராஜா அந்த நகரத்தை பெரிய நகரமாக நிர்மாணம் பண்ணுகிறார். அங்க ஒரு பெரிய தீர்த்தம் இருக்குது, பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு, பெரிய பிரம்மசரோவரம், பிரம்மகுண்டம். அந்த பிரம்மகுண்டத்துல இந்த குருங்கிற ராஜா தபசு பண்ணுகிறான் நாராயணான பகவானை குறிச்சு பூர்வத்துல. அதற்கு பிற்பாடு அவனுடைய தபசுக்கு வச்சு பகவான் அவனுக்கு சங்கு சக்கர கதாதரனாக சேவை சாதிக்கிறான் அந்த குருக்ஷேத்திரத்தில். அப்போ பகவான் அவன் கிட்ட கேட்கிறான், குருக்கு, இப்படி பெரிய தபசு பண்ணிய, பல யஜ்னங்கள் பண்ணிருக்கிறிய, இப்படி தானங்கள்லாம் பண்றிய, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த குரு கேட்கிறான், இந்த ஸ்தலமானது ரொம்ப புண்ணியமான ஸ்தலமா இருக்கு, இங்க யாருக்கு உயிர் போனாலும் அவன் மோட்சத்துக்கு போகணும்னு குரு மகாராஜா கேட்கிறான். அவன் கேட்கிற ஒரே ஒரு வரம், யாருக்கு இந்த குருக்ஷேத்திரத்தில் உயிர் போனாலும் அவளை மோட்சத்துக்கு நல்ல கதிக்கு போகணும் அப்படின்னு கேட்கிறான். அதனாலதான் கிருஷ்ணன் இந்த இடத்துல மகாபாரத போரை தேர்ந்தெடுக்கிறார். குருக்ஷேத்திரத்துல போர் பண்ணணும்னு ஆர் தேர்ந்தெடுத்த கிருஷ்ணன் தான். ஏன்னா பூர்வத்துல ஒரு வரம் இருக்கு, இங்க யாருக்கு உயிர் போறதோ அவள நல்ல கதி போவோம், வைகுண்டத்துக்கு போவேன்னு தெரியாது, ஆனா நல்ல கதி போவோம், அடுத்த பிறவி நல்லதா இருக்கும். கெட்டவன் இங்கு சம்ஹாரமானான் கூட துரியோதனாதிகளுக்கு கூட அடுத்த பிறவிக்கிறது நல்ல பிறவியாக இருக்கும் அப்படிங்கிற வரத்தை குரு வாங்கி வச்சிருக்கு. அதனால இங்கே இந்த பெரிய போரை பண்ணலாம் அப்படின்னு பின்னாடி காலத்துல கிருஷ்ணன் அதை பண்ணுகிறார். அப்ப கிருஷ்ணாவதாரத்துக்கு வெகு காலத்துக்கு முன்னாடி இந்த குருக்ஷேத்திரமானது உண்டாக்கப்பட்டது. யார் இங்கு உயிர் போனாலும் அவளுக்கு நல்ல கதி கொடுக்கிற கஷேத்திரமாக இருக்குது அப்படிப்பட்ட குருக்ஷேத்திரம். இதையே தன்னுடைய சிஷ்யாளுக்கு சூத பௌராணிகர் இந்த குருக்ஷேத்திரத்துடைய மகாத்மியத்தை சொல்லுகிறார். குருக்ஷேத்திரம் கமிஷ்யாமி குருக்ஷேத்ரே வகாம்யகம் யாயேவம் சதரம் பூயாத் சர்வ பாபீஹி பிரமுச்சதே. குருக்ஷேத்திரத்தோட மகாத்மியத்தை கேட்கறீங்களே, யார் இதை போய் சொல்ல முடியும்? குருக்ஷேத்திரத்தோட மகாத்மியத்தை என்னன்னு தான் சொல்றோம். குருக்ஷேத்திரம் வகாம்யகம் யா ஏவம் சததம் ப்ரூயாத் எல்லாம் சொல்ல முடியுமா? எல்லாத்தான் கேட்க முடியுமா? இது கேட்ட மாத்திரத்திலே சர்வ பாபைஹி பிரமுச்சதே. இந்த குருக்ஷேத்திரத்தோட மகாத்மியம் கேட்ட மாத்திரத்திலே பாபம் போயிடும். அதை போய் சேவிச்சு அங்க ஸ்நானம் வேற பண்ணி அந்த குருக்ஷேத்திரத்தை பகவான் ஆராதனம் பண்ண எத்தனை பலன் தான் கிடைக்க. அப்படிப்பட்ட குருக்ஷேத்திரம். ஆம் சேவாமி குருக்ஷேத்ரே வாயுனா சதி ஸ்திதாக அபிதுஷ்கர்த்தமானம் தம் நயந்தி பரமாம் கதின். யார் ஒரு பாவி பல பாபங்களை செய்தவன் குருக்ஷேத்திரத்துல போய் அங்க மூச்சு இழுத்தானா போதும், அங்க இருக்கிற வாய் இருக்கு பாருங்க, குருக்ஷேத்திரத்துல இருக்கிற வாய் அதிக சுவாசம் பண்ணா மாத்திரமே போதும், அவனுடைய பாவங்கள்லாம் அப்படி போயிடும். வாயுனா சமர்ப்பிதா அபிதுஷ்கிருதம் மானம் நயந்தி பரமாம் கதியும். அவனுக்கு நல்ல கதியானது கிடைக்கிறது. அப்போ அந்த குருக்ஷேத்திரத்தில் இருக்க காத்தியத்திர முக்கியமான காத்து. தட்சிணே சரஸ்வத்யா திருஷ்டன் பத்யுத்ரேண ஏ வதந்தி குருக்ஷேத்ரே ஏ வதந்தி விஷ்டவே. இந்த சரஸ்வதி நதியோட தட்சிண தீரத்துல இந்த பெரிய குருக்ஷேத்திரமானது இந்த நகரத்தை குருங்கிற ராஜா நிர்மாணம் பண்ணணும். அஸ்மின் க்ஷேத்ரே சத்ரியானாம் விநாசம் கிருத்வா ராமஸ்தீர்த்த உத்பாதிக்ஷதா நிரூணாம் பாபம் சமாலிஹே அபூர்வம் குண்டம் ஏ க்ஷோலிதோயம் பயக்ஷக்கண்டம். இந்த குருக்ஷேத்திரத்துடைய கரையில தான் சத்திரியர்களுக்கு பெரிய விநாசம் வந்தது. பாண்டவர்களும் கௌரவர்களும் பெரிய சண்டை பிடிச்சு. அப்படி அவ பாவங்கள்லாம் ஒழியப்பட்ட ஸ்தலமாக இந்த பூமிக்கு இருந்த பெரிய பாரமானது போறதுக்கு காரணமா இருந்தது இந்த குருக்ஷேத்திரம். அஸ்மின் க்ஷேத்ரே பூமி பாலா
குருக்ஷதா சக்கரம் யுக்தம் சர்வலோக பிரசித்ததம் தஸ்மாத் தஸ்ய க்ஷேத்ரவேஸ்து நாம்னா ஞாதம் லோகே தார்மிகைஹி சேவ்யமானஹ. இந்த குருங்கிற ராஜன குரு பூமி பாலா குருக்ஷ சத்திர யஜ்னம் சக்கர யஜ்னம் த சர்வலோக பிரசித்ததம். பாரத வம்சத்துல உண்டான அந்த குரு இந்த நகரத்தை நிர்மாணம் பண்ணது. அப்படி அவன் தபசு பண்ண அவனுக்கு பகவான் தந்த அனுகிரகம் பண்ண இந்த லோகத்தில் இந்த தேத்திரத்துல யார் உயிர் போறதோ அவளுக்கு நல்ல கதி கிடைக்கும்னு நினைச்சேன். நாம் நாக்கியாதம் லோகே தார்மிகை சேவியமானே அவன் அந்த வனத்தை வாங்கி வச்சிருந்தான். அப்படிப்பட்ட குருக்ஷேத்திரம். அப்போ அங்க போய் மூச்சு விட்டு அந்த மூச்சு எடுத்து அங்க இருக்கிற காத்தே நல்ல கதி கொடுத்துரும். அந்த திவ்யத்தை அந்த அபிமான ஸ்தலத்துக்கு ஒரு பெரிய பிராசிஷம் உண்டு. யார் உயிர் போதோ நல்ல கதிக்கு போவாங்க. அந்த குருனால அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்ததாக இருக்கிற குருக்ஷேத்திரம். அஸ்மின் க்ஷேத்ரே க்ஷீரேண்ய புக்தஹ சக்ரே யக்னம் சக்கரபாணே பிதாசஹ யஸ்மின் யக்ஞே திருஷ்ய பக்தாசே சர்வ மன்யதே கிருஷ்ணேன சாஸ்ததம். அது குருக்கு அனுகிரகம் பண்ணி அவன் கேட்ட வரத்தை கொடுத்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். அப்படி இந்த பெருமை பெற்ற ஸ்தலம். அதுக்கு முன்னாடி அந்த பகவானே கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி பூமியுடைய கஷ்டத்தை எல்லாம் பாரத்தை எல்லாம் நீக்கிறதுக்காக பெரிய மகாபாரத போர் பண்ணது இந்த ஸ்தலத்துலதான், இந்த கஷேத்திரம். அஸ்மின் சேத்ரே போலநாதா சதாசா கோபி சம்யுக்த மாதவேன சமீமுக்தைஹி பூஜிதா கிருஷ்ணதாரைஹி பிரீத்த சாட்சாத் பிரேமபூர்வம் சகிஹி. இந்த குருக்ஷேத்திரத்துல கோகுல கிருஷ்ணனுக்கு மாதவனான பகவான் குருக்ஷேத்திரம் உண்டு. யார் அந்த பகவானை போய் சேவிக்கிறாள் அவளுக்கு நல்ல கதை கொடுக்குற பிரேம பூர்வம் சஹீபிகி. பெரிய பிராப்த அனுகிரகத்தை பண்றதாக அந்த மூர்த்தி அங்க இருக்கிற. அந்த மூர்த்தி எதுக்கு அங்க வந்தான் அப்படின்னா, பூர்வத்துல இந்த கோபி பெண்கள் எல்லாம் நம்ம இந்த பாகவதத்துல பார்த்திருக்கோம். கோபி பெண்கள் எல்லாம் கிருஷ்ணனோட ரொம்ப பிரியத்தோடு இருந்தார். அப்புறமா 9 வருஷம்ல கிருஷ்ணன் பிரிஞ்சுட்டான். கோபி பெண்களை பார்க்கவே இல்லை, கோகுலத்துக்கு போகவே இல்லை. அவளும் காத்துட்டே இருந்தா கிருஷ்ணன் ஒரு தடவையாவது வந்துருவான், வரவே இல்லை. அப்புறமா பல காலம் முடிச்சது. கிருஷ்ணனுக்கெல்லாம் ரொம்ப வயசாயிடுத்து. 8 கல்யாணம் ஆயிடுத்து கிருஷ்ணனுக்கு. பாரத மகாபாரத போர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த முடிக்கிற சமயத்துல பஞ்சபாண்டவர்கள் இருக்கிற, திரௌபதி இருக்கிற, ருக்மிணி அது தேவிகள்லாம் இருக்கிற, கிருஷ்ணன் இருக்கிற. கோகுலத்துல இந்த பெண்கள் எல்லாம் அப்போதான் வயசாகுது. எல்லாத்துக்கும் கிருஷ்ணனை எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்காங்க கோபி பெண்கள் எல்லாம். அப்போ ஒரு பெரிய சூரிய கிரகணம் வருது. அப்ப அந்த சூரிய கிரகணத்தை ஒரு புண்ணியமான ஸ்தலத்துல எப்போதும் ஆசிரிக்க இருக்க முக்கியம். அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணா எல்லாத்தையுமா கூப்பிட்டு இந்த குருக்ஷேத்திரத்துல போய் இந்த சூரிய கிரகணத்தை அனுஷ்டிப்போம் அப்படின்னு கிருஷ்ணன் தன்னுடைய பத்னிகள் கூட வந்திருந்தான். தேவகி பிராட்டி, வசுதேவர் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருந்தான். இப்படி இங்க கிருஷ்ணன் வர போறான்னு தெரிஞ்சிட்டும் பாஞ்சாலி தன்னுடைய கணவர்களோடு வந்திருந்து, நம்மளும் போய் கிருஷ்ணனை பார்ப்போம், கிருஷ்ணனை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, மகாபாரத போறப்ப பார்த்தது அப்படின்னு அந்த திரௌபதியும் தன்னுடைய கணவன்மார்களோட 5 பேரோட பஞ்சபாண்டவர்களோட வந்திருக்காங்க. இந்த விஷயம் அங்க கோகுலத்துக்கு போகுது. கிருஷ்ணன் அங்க போயிருக்கிறான், கொஞ்ச நாள் அங்க இருக்க போறான். அங்க பெரிய சந்திர கிரகணம் வருது, அதுக்காக சூரிய கிரகணம் வந்திருக்கு, அதுக்காக போறாங்க. அப்போ யசோதா பிராட்டிக்கு ஆசை இருக்கு, நம்ம போய் கிருஷ்ணனை பார்ப்போமே குருக்ஷேத்திரத்துல. அதனால நந்தகோபனோட சேர்ந்து யசோதா பிராட்டியும் கிளம்பல. அப்ப இந்த கோபி பெண்கள் எல்லாம் நம்ம சின்ன வயசுல பார்த்தது கிருஷ்ணன். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் இங்க வரவே இல்லை. சரி, அவன் தான் வரல, நம்ம எல்லாரும் போய் பார்ப்போம் அப்படின்னு இந்த கோபி பெண்கள் எல்லாம் கிளம்பி வந்தார். அப்படி கோபி பெண்கள் எல்லாம் அன்னைக்குதான் 9 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கிருஷ்ணனை பார்க்கிற. அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கே அவளுக்கு ஒரு கொடுத்து. அதான் கடைசி கோபி பெண்கள். அதுக்கு மேல ஜீவிச்சிருக்கவே இல்லை. அவனுக்காக காத்திருந்தார், அவன் வரவே இல்லை. இப்படி குருக்ஷேத்திரத்துக்கு போயிருக்கிறான்னு தெரிஞ்சது கோபி பெண்கள் எல்லாம் யசோதா பிராட்டி நந்தகோபனோடு கிளம்பி வந்தார். அங்க இந்த மாதவனான பெருமாளை பார்த்தார், அவனை ஆராதனம் பண்ண. அதோட அவள் அங்கிருந்து அந்த பிரேமத்தை அதுவே ஆதாரமாக கொண்டு எல்லாம் மேல போயிட்டு. அப்படிப்பட்ட திவ்ய கஷேத்திரம். கோபி பெண்களுக்கு இருந்த பக்திங்கிறது பெரிய பக்தி. அவா பக்தி ஈடர்னுக்கு பெருமாளுடைய திருவடி சேர காரணமா இருந்ததே இந்த கஷேத்திரம் தான். அஸ்மின் கஷேத்ரே கோகுலாதிக தேசா கோபி சம்யுக்த மாதவேன சமபுக்தைஹி பூஜிதா கிருஷ்ணதாரைஹி பிரீத்தி சாதித் பிரேம பூர்வம் சஹீபிஹி. அத்தனை சகிகளும் கிருஷ்ணனை காதலிச்ச அத்தனை பேரும் இங்கிருந்து வைகுண்டத்துக்கு கொடுத்த அந்த ஸ்தலம். அஸ்மின் சேத்ரே காஞ்சனை ஸ்திதா ததா சாஸ்திரம் போதயாமனசபார்த்தம் கீதாச்சாரியோ வாசுதேவோ முகுந்தः மத்தியே ராஜஸ்யம் சேனயோர் இதா.
இந்த கீதாச்சாரியன பகவான் 2 சேனைகளுக்கு நடுவுல ஒரு தேரோட்டியாக இருந்து தன்னுடைய அவதாரத்தை நிகழ்த்தினது இந்த குருக்ஷேத்திரத்துல, ஸ்தாபிச்சது இந்த குருக்ஷேத்திரத்துல. அஸ்மின் க்ஷேத்ரே தேவஹீனந்தனாக்கியம் சாத்தியஞ்ச பிரேம பூர்வம் சதாரா புந்திசூனோ கேசவசங்க பாணிகி ரஸ்மின் கிருஷ்ணா சுந்தரானாம் ஹயானகு. தேவகி பிராட்டி, குந்தி தேவி இவெல்லாம் ஆதரத்தோடு வந்து இருக்கிற ஸ்தலமா இந்த குருக்ஷேத்திரம். கிருஷ்ணாவதார காலத்திலேயே இந்த குந்தி தேவி இவெல்லாம் அடிக்கடி இங்க வந்து இந்த குருக்ஷேத்திரத்தை வந்து இங்க இருக்கிற பகவானை சேவிப்பாங்க. அப்படியே அந்த போருக்கு முன்னாடியே இது வந்து பெரிய புனித பூமியாக இருந்திருக்கு. அஸ்மின் க்ஷேத்ரே பீமயுக்னே மகாத்மா திருவச்சக்கரம் ஹிந்து காம ததா பீஷ்ணோபி பிரார்த்ததே பக்தபந்து சத்யந்தஹ பவம் சம்பிரமாதுத்ரியம். பீமன் தன்னுடைய பராக்கிரமத்தை எல்லாம் காட்டி இங்க பெரிய போர் புரிஞ்சு எதிரிகளை எல்லாம் துவம்சமாக்கின பூமி இந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கிறது. பீமனுடைய வீரத்துக்கு பேர் போனதாக இருக்கிற இந்த குருக்ஷேத்திரம். அஸ்மின் க்ஷேத்ரே பிரம்மச்சாரி மகாத்மா பார்த்ததோயம் பதிதா பூமி பாகே ஞானம் கிருஷ்ணம் பாரஸ்தே சித்தே தஸ்மை பார்த்தோ பாலகீதம் ததம். இங்கதான் பகவான் தான் பிரம்மச்சாரின்னு நிரூபிச்ச ஸ்தலமும் கூட. இளங்கிருஷ்ணனை வச்சு அத்தனை தப்பு சொல்றோம். இத்தனை கோபி பெண்களோட சுத்தினார், அஷ்டமகிழ்ச்சிகள், 16,000 மகிழ்ச்சிகள். ஆனா கடைசியில போரெல்லாம் பாண்டவர்களோட போரெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த அஸ்வத்தாமா மந்திரம் இருந்தார். அஸ்வத்தாமா வந்து ஒரு அபாண்ட ஆயுதத்தை அஸ்திரத்தை பிரயோகப்படுத்திட்டார். பாண்டவர்களுடைய சம்பந்தம் இருக்கிறவெல்லாம் இறந்து போகட்டும். அப்போ அர்ஜுனுடைய புத்திரன் அபிமன்யு, அபிமன்யுடைய பத்தினி உத்தரா தேவி, அவ கர்ப்பமா இருந்தா. அபிமன்யு இறந்து போயிட்டான். அப்ப கர்ப்பமா திருவயிறு வாய்த்து இருந்தா. அந்த வயிற்றுல பரீட்சித்து இருந்தா. அப்ப அந்த அபாண்ட வஸ்திரம் வந்து அவளுடைய கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. பகவான் போய் உள்ள போய் இந்த கர்ப்பத்துல இந்த கர்ப்பத்தை காப்பாத்தல. அது வெறும் கரிக்கட்டையாக வந்து பிறந்தது இந்த குருக்ஷேத்திரத்தில். அப்ப பகவான் சொன்னா, நான் பிரம்மச்சாரியா இருந்தேன்னா என்னுடைய கால் பட்டு இது குழந்தையா உருவாகட்டும் அப்படி. கால் வைத்தா நிஜமாவே அது குழந்தையாக மாறிடுது அப்படின்னு என்ன அர்த்தம்? இத்தனை விவாகம் பண்ணியிருந்தாலும் அவன் பிரம்மச்சாரி நிஷ்டத்தோடு இருந்தான்னு பகவான் இங்க ஸ்தாபனம் பண்ண பூமி. அப்ப நம்ம பார்க்கிற மாதிரி காதல் காமம் அதெல்லாம் அவன் கிட்ட இல்லை. அதெல்லாம் அற்புதமான பக்தி. அஸ்மின் க்ஷேத்ரே பிரம்மச்சாரி மகாத்மா பார்த்தோயம் பதிதா. அந்த பார்த்தனுடைய வம்சத்தையே காப்பாத்தி இந்த பூமியில திருப்பியும் பாண்டவ வம்சத்தை ஸ்தாபனம் பண்ணதுக்கு பகவான் பண்ண தான் பிரம்மச்சாரின்னு நிரூபிச்சது இந்த க்ஷேத்திரத்தில் தான். பீஷ்ம பிதாமகர், தாத்தா, பெரியவர், தர்மம் தெரிஞ்சவர், இங்க இருந்துதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னார். சொன்னவருக்கு உத்தராயண காலத்துக்காக காத்திருந்தார். அப்பதான் உயிர் போகணுங்கிறக்க ஒரே தாகம். அப்ப கிருஷ்ணன் கிட்ட கேட்க, கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொன்னார், தாத்தாக்கு ரொம்ப தாகம், நீ தீர்த்தத்தை உண்டு பண்ண அப்படின்னு சொன்னப்ப பக்கத்திலேயே அம்ப போட்டு ஒரு ஜல பிரவாகத்தை உண்டு பண்ணுகிறார். அப்படி பால தீர்த்தம் அப்படிங்கிறது உற்பத்தியாக அந்த பீஷ்மருக்கு தீர்த்தம் கொடுத்தது. கடைசியில் அந்த மகாத்மாவான பீஷ்மருக்கு தீர்த்தம் கொடுத்த அந்த பால தீர்த்தம் அங்கே இருக்கு. தியாகேன கிருஷ்ணம் பானஸ்தே தஸ்மை தத்மா பார்த்தோ பால தீர்த்தம் ததா. அப்படி அந்த பிரம்மகுண்டத்துக்கு பக்கத்திலே பால தீர்த்தம் பீஷ்மருக்கு தீர்த்தம் கொடுத்தது. அஸ்மின் க்ஷேத்ரே பார்த்தசூதா பரமாத்மா கிருத்வா தீர்த்தம் ஸ்நானயித்வா துரங்கான். அங்க பக்கத்திலேயே துரங்க தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம், சக்கர தீர்த்தம், சுரங்க தீர்த்தம் இல்ல, சக்கர தீர்த்தம். துரங்கம் அப்படின்னா குதிரை. கிருஷ்ணன் வந்து சாரத்தியம் பண்ணுங்க. அப்ப சாயந்தராத்து அப்படின்னா அந்த குதிரைகளுக்கு எல்லாம் தாகம் அடிக்கணும். அதனால ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணணும்னு நினைச்சான் கிருஷ்ணன். அதனால கையில இந்த சக்கரத்தை கொண்டு கீழே கீறி ஒரு சக்கர தீர்த்தத்தை உருவாக்கணும். அப்ப பெருமாளுடைய அந்த சக்கரத்தை பட்டி கீறி கீழிருந்து தீர்த்தமானது பிரகரிச்சுட்டு வந்தது. அதுதான் அந்த குதிரைகள்கிட்ட சாப்பிடுங்க. அந்த குதிரைகளுக்காக உண்டு பண்ண தீர்த்தம். அஸ்மின் க்ஷேத்ரே பார்த்தசூதா பரமாத்மா கிருத்வா தீர்த்தம் ஸ்நானயித்வா துரங்கான். குதிரைகளுக்காக உண்டு பண்ண தீர்த்தம். சக்கரே லௌக்கியம் லீலையா தேவாகும் சர்வான் வீரான் சர்வ விஸ்வாயித்வே. குதிரைகளுக்காக உண்டு பண்ண தீர்த்தம் சரிந்த போகும். அஸ்மின் க்ஷேத்ரே சிந்துராஜம் நிகர்த்தம் திருஷ்மா கல்பரூபம் பால்குனேன பிரதிஜ்ஞாம் சக்கரக்கன்னம் பாஸ்கரேன பிரத்யஜா சக்கரம் பார்த்தம் சத்யசந்தம் முகுந்தः. சிந்துராஜன் ஒரு விரதம் எடுத்திருந்தார். நான் வந்து கிருஷ்ணன் கையில சாக மாட்டேன் அப்படின்னு. அர்ஜுன் வந்து எப்படியா உனக்கு நாளை காலையில
அப்புறம் சூரிய அஸ்தமனத்துக்கு உன்னை சம்ஹாரம் பண்றேன்னு அர்ஜுனோட விரதம் எடுத்திருந்தேன். உன்னை சாய்க்கல அப்படின்னு, உன்னை கொல்லல அப்படின்னா நான் தீ குளிச்சிடுறேன் அப்படின்னு. அடுத்த நாள் வந்து சிந்துராஜன் அந்த போர்க்களத்துக்கே வரல. அர்ஜுனன் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கிறான். ஏன்னா நீ சபதம் எடுத்துருக்கா சாயந்தரத்துக்குள்ள அவனை கொல்லணும், இல்லன்னா தான் தீ குளிக்க. கிருஷ்ணன் பேசாம இருக்கிறான். அழுகிறான் அர்ஜுனன், எங்கடா சிந்துராஜனுக்கான இன்னைக்கு சாயந்தரம் நான் தீ குளிக்கணுமா ஆச்சு கிருஷ்ணா அப்படின்னு. கிருஷ்ணன் பேசாம இருக்க. சாயந்தரம் ஆயிடுச்சு. அதான் திடீர்னு சூரிய அஸ்தமனம் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அர்ஜுனன் வந்து அழுதுட்டு கிருஷ்ணன் கிட்ட, கிருஷ்ணா சூரிய அஸ்தமனம் ஆச்சு, நான் வந்து தப்ப மாட்டேன், அதனால தீ குளிக்கிறேன் அப்படின்னு. கிருஷ்ணன் சரிடா குளி, நல்லா நெருப்பு போட்டு நல்லா அதுல குதிச்சிடு அப்படின்னு கிருஷ்ணனே நெருப்பு போட்டு கொடுத்தாரு. அர்ஜுன் அப்படி அந்த நெருப்பு சுத்தி வந்தா உள்ள குதிக்கிறதுக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்க. அப்ப கிருஷ்ணன் காதல் போய் சொன்னா, டே அசட் அடிச்சுன்னா இன்னும் சூரிய அஸ்தமனம் ஆகலடா, என்னுடைய சக்கரத்தை கொண்டு அப்படி சூரியனை மறைச்சு வச்சிருக்க. இப்போ இப்படி மறைச்சதுனால நீ தீ குடிக்கிறதுக்கு போறப்ப அந்த சிந்துராஜன் அங்க இருந்தது. அப்ப நான் சக்கரத்தை வாங்கிக்கிறேன், நீ அவனை கொண்டு அப்படின்னா அஸ்தமனம் ஆகல. உன்னுடைய அந்த பிரதிஜையை நிறைவேறவங்க கிருஷ்ணன் சொல்லி தன்னுடைய சக்கரத்தை கொண்டு அந்த குருக்ஷேத்திரத்தை அந்த சூரியனை மறைச்ச ஸ்தானம் இது. அஸ்மின் சேத்ரே சந்துராஜம் நிஹந்தம் திருஷ்டுவா கல்பரூபம் பால்குணேன பிரஷ்டயா சக்கரசன்னம் பாஸ்கரம் சதித்யே சக்கரே பார்த்தம் சுசந்தம் முகுந்தகா. முகுந்தரான பகவான் இந்த பார்த்தனை காப்பாத்தனுங்கிறக்கா குருக்ஷேத்திரத்துல தன்னுடைய சக்கரத்தை கொண்டு சூரியனை மறைத்த ஸ்தானம். அப்படிப்பட்ட புண்ணியஸ்தலம். அஸ்மின் க்ஷேத்ரே பிராமணோ ரோணநாமஹ திருஷ்டும்னேன பிராப்தம் மிருத்யு பிரசாந்தஹ யான் விஷ்ணுஹு யோகமாத்திரேன தேகம் தித்யாசாந்தே புத்திர சோகேன யுக்தரஹ. துரோணாச்சாரியர் பெரிய பிராமணர், அவரை ஜெயிக்கவே முடியல. அவர் எப்ப சாவார் அப்படின்னா தன்னுடைய புத்திரனுக்கு ஏதாச்சுனாதான் அவருக்கு கீழே அம்பே போடுவார், இல்லாட்டினா அவரை அடிக்கவே முடியாது. அதை தெரிஞ்சுதான் கிருஷ்ணன் உடனே ஒரு யுக்தியை மேற்கொண்டார். அங்க ஒரு யானை இருந்தது. அந்த யானைக்கு அஸ்வத்தாமன் பேர் வச்சு பீமனை கொண்டு அந்த யானையை கொல்ல வச்சு. அஸ்வத்தாமங்கிற யானை கொண்டு செத்து போச்சு. அதை போய் அஸ்வத்தாம குஞ்சிதா அப்படின்னு அந்த துரோணர் கேட்கும்படி தர்மராஜனே சொல்ல வச்சான். தர்மராஜா அந்த யானை நினைச்சிட்டு அஸ்வத்தாம குஞ்சிதா, அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான்னு சொன்ன. அதை கேட்டு உடனே துரோணர் கையில இந்த அம்பல்ல போட்டுட்டார். என் பையனை கொண்டுட்டீங்களா, சிரஞ்சீவியான என்னோட பையனை கொண்டுட்டீங்களா. அப்படி எல்லாத்தையும் கீழே போட்டு அப்படி தியானத்துல உட்கார்ந்துட்டார். தியானத்துல உட்கார்ந்த அந்த துரோணாச்சாரியனுக்கு யோக மாத்திரத்துல வைகுண்டத்தை கொடுத்தான் பகவான். தியானான் விஷ்ணு யோக மார்க்கேன தேகம் தக்கேசாயத்தே புத்திரசோகேன யுக்தா. புத்திரசோகத்தோட அப்படி தியானத்துல உட்கார்ந்த அவனுக்கு யோக மார்க்கத்துல வைகுண்டம் கொடுத்த ஸ்தலம். அப்படி துரோணாச்சாரியர் வைகுண்டம் போன ஸ்தலம். அஸ்மின் சேத்ரே துரோண புத்திர யுக்தம் திருஷ்டுவா துதே ஹந்த நாராயணாஸ்திரம் பார்த்தம் பீமம் பந்தித்வா சத்தியே வீரான் சர்வான் பாசதேவோ ரக்ஷா. அந்த துரோணருடைய புத்திரன் அஸ்வத்தாமன், அவன் உடனே எங்க அப்பாவை கொண்டுட்டீங்களா அப்படின்னு பெரிய போர் தொடுத்து வந்தான். அவன் இவளையெல்லாம் அடிக்கிறதுக்காக ஒரு பெரிய நாராயணஸ்திரத்தை போட்டான். நாராயணஸ்திரம் எல்லாம் போட்டா திருப்பி வாங்க முடியாது, அனத்தை போட்டான். அர்ஜுனன் ஒரு நாராயணஸ்திரத்தை போட்டுட்டான். 2 நாராயணஸ்திரங்கள் மேல சந்திச்சு கொண்டது. அப்படிப்பட்ட புனித பூமி நாராயணஸ்திரம் ஏவப்பட்ட பூமி. அப்ப கிருஷ்ணன் சொல்லி அந்த அஸ்வத்தாம நெற்றில ஒரு நெற்றிக்கண் இருந்து பீமன் போய் அதை புடிங்க அவனுடைய ஆக்ரோஷத்தை அடக்கின ஸ்தலம் இருந்தது. அப்படி பீமன்னால அடக்கப்பட்டான் அஸ்வத்தாமன். சிரஞ்சீவன் இன்னைக்கு இருக்கிறான், ஆனா அவனை கொல்ல முடியல. அவனுக்கு இருக்கிற அகங்காரத்தை பீமன் இந்த பூமியில போக்குனான். அப்படிப்பட்ட வீரான் சர்வான் பாஷதேவ ரக்ஷகா. பாண்டவர்கள் எல்லாம் அந்த விஷ்ணு அஸ்திரத்திலிருந்து பகவான் காப்பாத்தின ஸ்தலம் இந்த குருக்ஷேத்திரம். அஸ்மின் க்ஷேத்ரே தான வீரஞ்ச கர்ணம் மக்னம் பூபிம் சேந்தம் சம்பகம் கிருஷ்ணம் யாக்ஞாகாராத் கஞ்சிதாம் வீரபாத்தா பிராபாய சத்ரோ ஜெயந்தக. அந்த கர்ணன் இங்கதான் உயிர் போன ஸ்தலம். கர்ணன் உயிர் அடிச்சுட்டா அர்ஜுனன், ஆனா உயிர் போக மாட்டேங்க. ஏன் அப்படின்னா அவன் பண்ண அந்த தானம் அவனை காப்பாத்த. அப்ப பகவான் போய் அதை தானமா அந்த தானத்துக்கான பலன், அந்த அவன் கொடுத்த கொடைக்கான பலனை இவர் வாங்கி அவன் அங்க சம்ஹாரம் பண்ண ஸ்தலம். அப்படி தானத்துக்கே பேர் போன அந்த கர்ணனுடைய அவனுடைய வாழ்க்கை முடிஞ்ச ஸ்தலம் இது. அஸ்மின் சேத்ரே தான வீரஞ்ச கர்ணம் மக்னம் பூமா. என்ன பண்றது, பகவான் கூட சேரல அப்படின்னு எத்தனை தானம் பண்ணி என்ன பண்றது, அப்படி பூமியில மக்னி அவன் போட்டான். அப்படி போனவன் இருந்த பூமி. அஸ்மின் கஷேத்ரே பீமசேனோ மகாத்மனஹ யுத்தே கோரம் தாஷ்டிராணம் நிஷத்ய சக்கர சத்யம் சப்ருஷ்டானம் புரஸ்ததே விகிஞ்சாய துவாரகேஷாய சௌரிஹி. பீமன் பெரிய ஆக்ரோஷத்தோட அந்த திருடாஷ்டனுடைய புத்திரர்கள் 100 பேரையும் கொன்ன ஸ்தலம்.
பீமசேனோ மகாத்மா யுத்தே கோரம், பெரிய கோரமான யுத்தத்தை புரிஞ்சு தாஷாணம் நிகழ்த்தனா 100 பேரையும் கொண்டு அவன் ரத்தத்தை எல்லாம் கொண்டு போய் பாஞ்சாலியோடைய தலையில பூசி அவள் புலல் முடிக்கும்படி செய்த ஸ்தலம். எல்லாருமா சேர்த்து அவனை சம்ஹாரம் பண்ணி அங்க சக்கர தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணாங்க. அப்படி பூமிக்கு பாரமா இருந்த அதர்மிகள் எல்லாம் மண்ணுக்குள்ள போய் சேர்ந்த ஸ்தலம் இது. பீமன் அப்படி சம்ஹாரம் பண்ண ஸ்தலம். அஸ்மின் கஷேத்ரே தர்ம காமோ மகாத்மா கிருத்வா யுத்தம் சர்வகாமியுக்ஷ பூர்வம் பீமம் போக்ஷம் பிரபாப கிருஷ்ணம் பிரணம்ய தர்மாத்தம் தர்மராஜாய திருஷ்டः. கிருத்தவர்மனோட பீமன் போர் புரிஞ்சு அவனை அடுக்கிற ஸ்தலம் இந்த ஸ்தலம். அப்படி யாரெல்லாம் பகவான் எதிரம்பு கொடுத்தாலும் அவளுக்கெல்லாம் சம்ஹாரமான ஸ்தலம் இப்படி. அஸ்மின் கஷேத்ரே பாண்டவஸ்ததாம் சக்கரே கோஷம் வாயுபுத்திரம் மகாத்மனः யஷவாஹே நாராயணஸ்திராக தத்தே பூர்வம் செய்யந்தகம் ரட்சித்தோய். அந்த பாண்டவர்கள் போர் புரிஞ்ச போது அவன் ரதத்துக்கு மேல நிஜமாவே ஹனுமான் இருந்து அவளை சம்ரட்சணம் பண்றான். எல்லாருமே அவன் தேர்ல கொடி கட்டுவான். அந்த கொடியில படம் தான் போடுவான். ஆனா ஹனுமான் இந்த பஞ்ச பாண்டவர்களுக்காக நேரடியாவே ஹனுமான் இருந்தார். அப்படி ஹனுமானுடைய அனுக்கிரகம் பெற்ற ஸ்தலம். சக்கரே தோஷம் வாயுஷூனம் மகாத்மனः யஸ்யவாசஸ்ததே நாராயணஸ்திராக. அந்த கிருஷ்ணன் சொன்னாங்கிறக்கா ஹனுமானே அந்த துவஜம் அந்த கொடியிலிருந்து மழையெல்லாம் அனுகிரகம் பண்ண. அதனாலதான் பாண்டவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைச்சது. அப்படி ஹனுமானோட அனுகிரகம் பண்ண ஸ்தலம் பெற்ற ஸ்தலம். அஸ்மின் கஷேத்ரே தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் சக்கரே ஹத்வா கௌரவேந்தம் கலிந்தம் ஆஜீபூத்வா சாரதி பாண்டவானாம் சக்கரே பூமிம் பராதீனம் முராரிஹி. தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண ஸ்தலம். துட்டர்கள் எல்லாம் அடியோடு விழுந்த ஸ்தலம். அப்படி பகவான் சேவை சாதிக்கிற ஸ்தலம். இதுக்கு எல்லாத்துக்கும் கூட முக்கியமா பகவான் கீதோபதேசம் பண்ண ஸ்தலம். கீதாச்சாரியனாக இருந்து கொண்டு பகவான் அர்ஜுனனுக்கு அவனுக்கு இருந்த அஜ்ஞானம் எல்லாம் போக பெரிய கீதையை பகவான் உபதேசம் பண்ண ஸ்தலம் இந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற ஸ்தலம். கீத உற்பத்தியான ஸ்தலம். अस्मिन् क्षेत्रे धर्म संस्थापनार्थ चक्रं हत्वा गौरवेन्द्रं कलितं साक्षी भूत्वा सारथी पांडवानां चक्रे भूमिं पराधीनां मुरारिहि. அதர்ம ரூபத்துல அத்தனை கௌரவர்களையும் சம்ஹாரம் பண்ணி கலிய வாழ்வித்திருக்கார பாண்டவர்களை ஜெயிக்க வச்ச ஸ்தலம் பகவான் அந்த முராரியை அனுகிரகம் பண்ண ஸ்தலம். குருக்ஷேத்திரஸ்த மகாத்மியம் யா படந்த ஸ்ருவன் யா ஸ்மரந்த் பராதுஷத கலிஸ்வம் யவனஷ்யதி. யார் அந்த குருக்ஷேத்திரத்தோட மகாத்மியத்தை கேட்கிறாள், யாரு சேவிக்கிறாள், கேட்கிறவாளுக்கும் சேக்கிறவாளுக்கும் யா படந்த ஸ்ருவன் யா ஸ்மரந்த் இல்ல மனசுல தியானம் பண்றாள், அவளுக்கு இந்த களியில அவ இருக்கிற அந்த பாவங்கள்லாம் போகிறது. கலிஷதி களிதான் நம்மள பாவம் பண்றது தூண்டுறது. அந்த களியானது நஷ்டமாயிரும் அவளுக்கு அப்படின்னு சொல்ல போறாணிகர் இந்த குருக்ஷேத்திரத்துக்கு பலன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட குருக்ஷேத்திரம் பகவானுக்கு சம்பந்தம் இருக்கிற குருக்ஷேத்திரம், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண குருக்ஷேத்திரம். அப்படிப்பட்ட குருக்ஷேத்திரம் இது ஹரியானா மாநிலத்தில் இருக்கு. அடுத்தது கடைசியா யாதவாச்சலம் அப்படிங்கிற எதுகரி திருநாராயணபுரம் அதோட பூர்த்தி பண்ணும். ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பிச்ச எதுகரியில பூர்த்தி பண்ணும். எதுகரி அப்படிங்கிற திருநாராயணபுரம் மேலக்கோட்டை அப்படிங்கிற இந்த திவ்ய தேசம். இங்க பகவான் எப்ப வந்தார் அப்படின்னு பார்த்தா அற்புதமான சரித்திரங்கள். இது சதுரயுகம் கண்ட பெருமாள். இந்த பெருமாள் பிராச்சீனமான பெருமாள், ரொம்ப பழைய பெருமாள். பூர்வத்துல பகவான் இங்க இது தொடர்ந்து 4 யுகத்துல இருக்கு. அதனால முதல் கதை சொல்லிட்டு அப்புறமா புராணத்தை வாசிக்கும். பிரம்மா தான் பகவான் முதல் படைக்கிறார். பிரம்மனை தான் படைக்கிறார். பகவானுடைய நேரடியான புத்திரம் பிரம்மா தான். பிரம்மா கிட்ட பகவான் சொல்லுகிறார், பிரம்மா நீ கீழே 14 அண்டங்கள் இருக்கிறது, அதுல பூமி முதலான அண்டங்கள் இருக்கிறது. அதுல பல விதமான சிருஷ்டிகளை பண்ண மனுஷர்கள், தேவர்கள், ஸ்திரீக்கு ஸ்தாவரம் அப்படின்னு சிருஷ்டி பண்ணி அவ கர்மத்தை அனுபவிச்சு கொண்டு அந்த கர்மத்துடைய பலனாக எந்தெந்த லோகத்துக்கு போகணுமோ, நரகமோ சொர்க்கமோ வைகுண்டமோ கைலாயமோ அவ என்னதுபடி அதை அனுபவிக்கட்டும் அப்படின்னு பகவான் பிரம்மனை சிருஷ்டி பண்ணி மற்ற சிருஷ்டி எல்லாம் பிரம்மாவனை பண்ண சொல்லி பகவான் விதிக்கிறார். திருப்பார்கடல் இருந்து பிரம்மா
சத்தியலோகத்துக்கு போகிறார். சத்தியலோகத்துல போய் முதல் சக்தியாக 4 குமாரர்களை படைக்கிறார். 4 பேரை படைக்கிறார். இது ஞானத்தினால சக்தி பண்றது, சரீர சம்பந்தத்தினால வந்து சக்தி இல்லை. அப்படி திருஷ்டிலேயே 4 பேரை படைக்கிறார். அதுல மூத்தவனுக்கு சனத்குமாரன் பேரு. அந்த சனத்குமாரன் கூப்பிட்டு 4 பேரும் விவாகம் பண்ணிக்கோங்க, பூமிக்கு போங்க, பல விதமான மனுஷர்களை எல்லாம் சக்தி பண்ணுங்க அப்படின்னு சனத்குமாரருக்கு பிரம்மதேவன் சொன்னார். சனத்குமார் யாரு? பிரம்மகுமாரன், பிரம்மனுடைய மூத்த பையன். அதுக்கு சனத்குமாரர் சொன்னா, இல்லைங்க, நான் விவாகம் எல்லாம் படிக்க மாட்டேன், நான் சம்சாரத்தில் இருக்க முடியாது, நான் பகவானை தேடி போகணும்னு ஆசைப்படுறேன், நான் பிரம்மத்தை தேடி போகணும்னு ஆசைப்படுறேன். இந்த பிறவியோட கடைசியில நான் வைகுண்டத்துக்கு போய் பகவான் அடையணும். அதனால நான் விவாகம் பண்ணி புத்திரோத்பத்தி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா பிரம்மதேவனுக்கு கோபம் வந்துருது. ஏன்னா படைச்சதே பல விதமான சிருஷ்டிகள் உண்டு பண்றாங்க. முதல் படைச்ச மூத்த குமாரன் என்ன பண்றான், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து பிரம்மத்தை தேடி போகிறேன் அப்படின்னு சொன்ன. அதனால கோபத்தோட அவனை தோத்தி விட்டுட்டான் பிரம்மா, இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு. அதனால சந்தகுமாரர் பகவான் அடையணும்னு அப்படி எல்லா பிராந்திகளை தேடிக்கொண்டு கடைசியில இந்த யாதவாத்திரி அப்படிங்கிற இந்த திருநாராயணபுரத்துக்கு வர. அது பூர்வத்துல திருநாராயணபுரம் தான் பேர். அப்புறம் தான் யாதவாத்திரி எல்லாம் பின்னாடி வந்தது. முதல்ல இதுக்கு திருநாராயணபுரம் அப்படின்னு பேர். இங்கே அந்த சனத்குமாரன் வருகிறார். அங்க ஒரு பதரி மரம் இருக்கு, இழந்த மரம். பதரிகாசிரமத்தை போலவே இது. அது பதரிகாசிரமம். பதரி அப்படின்னா இழந்த மரத்துக்கு கீழே அங்க நரநாராயணனுக்கு உபதேசம் பண்ண ஸ்தலம். அது போலவே இங்கே ஒரு பதரி மரம் உண்டு. சன்னதி பார்த்திருக்கீங்களா? சன்னதிக்கு ஆப்போசிட்ல அந்த தீபஸ்தம்பம் இருக்கிறதா, தீபஸ்தம்பத்துக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கிறதா, அந்த மண்டபத்துக்கு இடது பக்கத்துல பாருங்க, அங்க ஒரு பெரிய பதரி மரம் இருக்கு. நேர கோயிலுக்கு எதிர்த்து அப்படி அங்க வெளியில அந்த கோபுரத்துக்கு வெளியில ஒரு தீபஸ்தம்பம். தீபஸ்தம்பத்துக்கு கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா ஒரு மண்டபம், வாகன அதிகெல்லாம் புறப்படாத அந்த மண்டபம். இந்த மண்டபத்துக்கு இடது பார்ஷத்துல ஒரு பெரிய இழந்த மரம், அதுதான் ஸ்தல விருட்சம். அங்க பெருமாளுக்கு முன்னாடியே அங்க அந்த மரம் வந்துடுத்து. அப்படி பதரி மரம். அந்த பதரி மரத்துக்கு கீழே வந்து சனத்குமாரர் பகவான தியானம் பண்ணுகிறார். நாராயண பகவான் வருகிறார். நாரதர் வந்து திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார் சனத்குமாரர். சனத்குமாரர் கேட்கிறார், எத்தை கொண்டு தியானம் பண்றது அப்படிங்கிறப்ப திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார். அப்ப அங்க பாருங்க, அந்த பத்ரிகாசிரமத்துல நாராயணனான பெருமாள் நரனுக்கு திருமந்திரத்தை உபதேசம் பண்ணு. அப்படியே அங்க அந்த திவ்யதேசமானது பிரவர்த்தனமாக. அது போலவே இங்க இந்த திருநாராயணபுரத்துல அந்த பதரி மரத்துக்கு இழந்த மரத்துக்கு சனத்குமாரர் இருக்க. அப்ப நாரத பகவான் வந்து திருமந்திரத்தை உபதேசம் பண்ணி திருமந்திரத்தை தியானம் பண்ணும். அதனால அந்த பகவானை சாட்சாத்கரிக்கலாம்னு சொன்ன. அவர் பல காலம் திருமந்திரத்தை கொண்டு தபசு பண்ணார். தபசு பண்ண சமயத்துல திருநாராயண பெருமாள் புலவரை பார்க்கிறீங்களே, அப்படியே சங்கு சக்கர கதையோடு பெருமாள் சேவை சாதிச்சார். திருநாராயணனாக சேவை சாதிச்சார். அதனாலதான் அதுக்கு திருநாராயணபுரம்னு பேர் வந்துருச்சு. அதான் அங்க திருமந்திரத்தை கொண்டு அவர் ஜபம் பண்ணி பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணனால இது தட்சிண பரத்தி பதரி அப்படின்னு பேர். அது வடக்கத்தி பரத்தி பதரி. இங்க நம்ம வச்சிருக்கிறது தட்சிண பதரி. அதே திருமந்திரம், அதே பெருமாள். ஆனா இங்க சனத்குமாரருக்கு அனுகிரகம் பண்றார். அப்படி கிருத்த யுகத்துல வந்த பெருமாள் இவர். முதல் யுகத்துல பெருமாள் இங்க வந்துட்டார். அது சனத்குமாரருக்கா முதல் வந்தப்ப எப்படி இருந்தாருன்னா, தன் துவயமந்திரத்துடைய ரூபத்துல இந்த பெருமாள் இருந்தார். அந்த பெருமாள் சேஷ பாருங்க, திருவடியில மகாலட்சுமி. அது பிபி நாச்சார் சொல்லுவார். அது பிபி நாச்சார் இல்ல, அது பின்னாடி வரந்தவ அனுபவத்துக்காக சொல்றோம். அந்த ஸ்தல புராணம் என்ன சொல்றதோ, அங்க இருக்கிறவ என்ன சொல்றதோ அதான் எடுக்கணும். அனுபவத்துல என்ன பண்ணிடுவா, பிபி நாச்சியார பெருமாளுடைய திருவடியில ராமராஜ சமர்ப்பிச்சுட்டாரு. அது எப்படி சங்கு இது 4 கஷ்டத்துல தாமரையோட பிபி நாச்சியார் எங்க இருப்பா? அது மகாலட்சுமி. அது பிபி நாச்சியார் எல்லாம் என்ன. அப்படி உங்களுக்கே அது கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா புரிஞ்சுப்பாரு. அப்படி பிபி நாச்சியா இருக்கிற பட்சத்துல அது உற்சவரா தானே இருக்க முடியும். உற்சவருக்கு அப்படி இருந்தா பரவாயில்ல. ஏன்னா ராமராஜர் உற்சவரை தான் மீட்டுட்டு வந்தார் டில்லி சுல்தான் விட்டு வந்து. அப்ப அது பிபி நாச்சியார் நீங்க எடுத்தீங்கன்னா சரி, உற்சவர் திருவடியில் இருக்கிறது கூட பிபி நாச்சியார்னு வச்சுக்கோங்க. அப்ப மூலவர் திருவடியில் இருக்கிறது யாரு? அங்கேயும் ஒரு நாச்சியாரோட தானே அவர் சேவை சாதிக்கிறார். அதனால அது பின்னாடி அனுபவத்துக்காக சொல்றோம். நிஜமாவே அங்க இருக்கிற தாயார் திருவடியில் இருக்கிற தாயார் யாருன்னா மகாலட்சுமி, சாட்சாத் மகாலட்சுமி.
துவயமந்திரமே எங்க ரூபத்தோட இருக்கிறது. திரு நாராயணனாக அங்கு சேவை சாதிக்கிறார். துவயமந்திரம் சொல்ற மகாலட்சுமியோடு சேர்ந்த பெருமாளுடைய திருவடியிலே சரணாகதி பண்ணுகிறேன். அந்த மகாலட்சுமி சேர்ந்து இருக்கிற அந்த பெருமாள் கிட்ட கைங்கரத்தை பிரார்த்திக்கிறேன். அதெல்லாம் திருமந்திரம் துவயமந்திரம். அதை அங்க யோசிச்சு பாருங்க. அந்த மகானுடைய திருவடியில் இருக்கிற மகாலட்சுமி அங்கேயே சரணாகதி. அப்படிப்பட்ட பெருமாள் திருவடியில மகாலட்சுமியோட அப்படி சேவை சாதிச்சார். அது திருநாரண பெருமாளாக வந்தார். அந்த பெருமாளுக்கு சனத்குமாரன் நீர் இங்கேயே இனிமேல் சேவை சாதிக்க எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு பெருமாளை நீ இங்கே இருக்கணும்னு சொன்ன. பகவானும் அங்கே அந்த தட்சிண பதரி ஆசிரமத்திலே இருக்கிறேன்னு அனுகிரகம் பண்ண சனத்குமாரனுக்கு. இப்ப சனத்குமாரன் அந்த விக்கிரகத்தை அவர் தான் ஸ்தாபனம் பண்ணுகிறார். அவரால் திருஷ்டி பண்ணப்பட்டதான் மூலவரா இருக்கிற திருநாரண பெருமாள். இது திருநாரண பெருமாள் அங்கு மேலக்கோட்டைக்கு வந்தது. முதல் யுகத்துல வந்தது. அதற்கு முன்னாடி அந்த யுகத்திலே தத்தாத்திரேயன் அவதாரம் பண்ணினார். அவரும் பகவானுடைய அவதாரம் தான். அதுவும் கிருத்த யுகத்துல தத்தாத்திரேய தன்னுடைய சிஷ்யர்களோடு வந்து இங்க தபசு பண்ணி எல்லாத்துக்கும் வேத மார்க்கத்தை உபதேசம் பண்ண ஸ்தலம். அதனால்தான் வேதாத்ரி அப்படின்னு பேரு அந்த திருநாராயணபுரத்துக்கு. அப்ப முதல் திருநாராயணபுரம் சனத்குமாரருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணது. அதுக்கு பின்னாடி அவர் ஸ்தாபனம் பண்ணிட்டார். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தத்தாத்திரேயர் இங்க வருகிறார். தத்தாத்திரேயர் வந்து வேத மார்க்கத்தை திருப்பி ஸ்தாபனம் பண்ணுகிறார். அப்படி எல்லாத்துக்கும் வேதத்தை உபதேசம் பண்ண ஸ்தலம். அதனால இதுக்கு வேதாத்ரி அப்படின்னு பேர் வந்துருச்சு. அப்படி இருந்தது. அதுக்கு பின்னாடி ராமருடைய காலகட்டம். ராமர் தசரனுக்கு புத்திரனாக வந்து அவதாரம் பண்ணுகிறார். அப்போ அயோத்தியில ராமருடைய மூதாதியர்களா இருக்கிற இக்ஷ்வாகு பிரம்மன் கிட்ட ஆராதனம் பண்ணி ரங்கநாதனை அங்க அயோத்தியில ஸ்தாபனம் பண்ணி இருக்கிறார். நம்ம பெரிய பெருமாள் எங்க இருந்தார்? அயோத்தியில இருந்தார். அப்ப எல்லாருக்கும் ஆராதன பெருமாளாக ரங்கநாதன் தான் இருந்தார். தசரதனும் அவர்தான் ஆராதனம் பண்ண, ராமனும் அவரைத்தான் ஆராதனம் பண்ண. அப்படி ராமனால ஆராதிக்கப்பட்ட பெருமாள். அப்படி இருக்கிற ராமனும் லக்ஷ்மணனும் தீர்த்தியும் பெருமாள் எங்க இருக்கிறார்? அயோத்தியில் இருக்க. அந்த சமயத்துல வனவாசத்துக்கு வர்ற இந்த கைகை வரவாங்கிட்டாங்க வனவாசத்துக்கு வர. வனவாசம் வரும்போது இந்த கர்நாடக மாநிலத்துல இந்த பிராந்தியத்துல இந்த கிஷ்கிந்தா இந்த பிராந்தியத்துல வரப்ப மேலக்கோட்டைக்கு வந்திருக்கார் 3 பேரும். அவர் வந்து தனுஷ் 3 இடம் இன்னைக்கு தனுஷ்கோட்டைன்னு நம்ம சேவிக்கிறோம். அப்படி ராமனுடைய சம்பந்தம் இருக்கிறப்போ திருநாரணப்படும். அப்படி வந்து அவர் தனுஷ ஊனி உட்கார்ந்த இடத்த இன்னைக்கு நீங்க மலை மேல போய் தனுஷ்கோட்டையில மேல பார்த்தீங்கன்னா அங்க தனுஷ்கோட்டை தீர்த்தம் உண்டு. அங்க ராமனை சேவிக்கலாம். அப்படி அவருடைய தனுஷினால ஊனப்பட்டு அங்க தீர்த்தம் ஏற்படுத்தப்படுகிறது சீதைக்காக. அது தனுஷ்கோட்டை. அது முக்கியம் இல்ல, அது நீங்க எல்லாருமே சேவிச்சிருப்பீங்க. இந்த கல்யாணி தீர்த்தம் பார்க்கிறோம், பெரிய தீர்த்தம். அதோடைய அந்த பக்கம் நம்ம இந்த பக்கம் போற பக்கம் இன்னொரு பக்கம் அது எதிர்த்து அப்படி போனீங்கன்னா அங்க ராமனுக்கு சன்னதி உண்டு. அதுக்கு சீதாரண்யம்னு பேரு. சீதாரண்யம்னா சீதையும் ராமனும் லக்ஷ்மணனும் வந்து அங்க பல காலம் அங்க தங்கிருந்து சீதை விளையாடின ஸ்தானம். சீதையும் ராமனுமாக விளையாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஸ்தானம் அந்த சீதாரண்யம் அப்படிங்கிறது. இங்க அந்த தப்பகுளத்துல இன்னொரு பக்கத்துக்கு போனீங்கன்னா அங்க ராமசன்னதி சீதாரண்யம். இன்னைக்கும் சித்திர மாசத்துல சுவாமி ராமானுஜருடைய திருநட்சத்திரோடைய கடைசி 2 நாள் பெருமாள் ராமானுஜர் அங்க சீதாரண்யத்துக்கு எழுதுவார். அங்க போய் அவங்க திருவாராதனங்கள்லாம் கண்டொழி அப்புறம் தான் ஆஸ்தானத்துக்கு வருவார். அப்படி சீதையும் ராமனும் ரமிச்சிருந்த ஸ்தலம் சீதாரண்யம். இன்னைக்கு அந்த சீதாரண்யத்தை நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நீங்க பார்க்கலாம். வேதாரண்யம் தத்தாத்திரேயர் இருந்தது. வேத புஷ்கரணி நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் கார்ல போனீங்க அப்படின்னம்னா அங்கிருந்து மேல்கோட்டையில இருந்து அந்த ராஜகோபுரத்து வழியா வெளியில வரணும். மாமூலம் வெளியில வந்தீங்கன்னா அப்புறம் மைசூருக்கு வந்துடும். இந்த ராஜகோபுரத்து வழியில கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்க அந்த தத்தாத்திரேயர் ஏற்படுத்தின அந்த வேத புஷ்கரணி இருக்கு. இன்னைக்குதான் அங்க இருக்கிற ஜீயர்கள் சன்னியாசம் வாங்கிட்டு ஸ்தலமா இருக்கு. அதோடைய கதையில வேதவியாசருக்கு ஒரு சன்னதி உண்டு. தத்தாத்திரேயருக்கும் வேதவியாசருக்கும் அது வேத புஷ்கரணி. அதனால அதுக்கு வேதாத்திரி அப்படின்னு பேரு. ராமரும் சீத்தையும் இங்க வந்து மகிழ்ந்தனாருக்கு அதுக்கு சீதாரண்யம்னு பேரு. இதெல்லாம் திரேதாயுகத்துல ராமருடைய காலத்துல இதெல்லாம் ஏற்படுகிறது. அப்புறம் இங்க இருந்து பஞ்சவடிக்கு போயிட்டா பஞ்சவடியில சீத்தை பறிகொடுத்துட்டான் ராமன். அப்புறமா லங்கையில போய் இருந்தா அப்புறம் இந்த ராமராமர் யுத்தம் நடக்குது. அதெல்லாம் முடிஞ்சதும் பட்டாபிஷேகம் இருக்கு. பட்டாபிஷேக சமயத்துல அங்கிருந்த அந்த ரங்கநாதனை விபீஷணன் கொடுத்துறார் பெருமாள். விபீஷணன் இந்த நீ எத்தனை பெரிய கிருப்ப பண்ணு, அதனால இந்த அவதாரத்துல இந்த ரங்கநாதன் நீங்க வச்சுக்கணும் தன்னுடைய திருவாரூர்
திருவாராதன பெருமாளை விபீஷணனுக்கு கொடுத்துட்டாரு. அவர் எடுத்துட்டு வந்தாரு. இங்க ஸ்ரீரங்கத்துல நமக்கு பெருமாள் கிடைச்சது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ராமனுக்கு ஆராதனத்துக்கு பெருமாள் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட இருந்த பெருமாள் தான் விபீஷணனை கொடுத்தாச்சே. அதனால அவர் பிரம்மதேவன் கிட்ட கேட்கிறார், எனக்கு ஆராதன பெருமாள் வேணும். பிரம்மதேவனுக்கு ஒரு ஆராதன பெருமாள் வச்சிருக்காரு. அவர் எதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட தான் ரங்கநாதன் முதல் பூர்வத்தில் இருந்தார். இக்ஷ்வாகுங்க இருந்த பெருமாளை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்ப பிரம்மதேவனுக்கு பெருமாள் இல்லாம போடுது. அதனால பிரம்மதேவன் ஒரு அழகான ஒரு விக்கிரகத்தை தயார் பண்ணிட்டாங்க. அதுவும் புயம்பக்தமா அந்த பெருமாள் தானா தயார் பண்ணிட்டான்னு அவர் பண்ணின திருமையில இல்ல, பெருமாளை தபஸ் பண்ணி பெருமாள்னால சாட்சாத்காரம் பண்ணி ஒரு விக்கிரகத்தை அவர் லபிக்கிறார். அப்போ அந்த விக்கிரகமானது ரங்கநாதனுக்கு பின்னாடி பிரம்ம ஆராதனம் பண்ணிட்டு வந்திருக்கா சத்தியலோகத்துல. இப்ப ராமர் கேட்டனால தான் ஆராதனம் பண்ணிட்டு இருந்த அந்த பெருமாளை ராமருக்கு கொடுக்கறது. ராமர்னால ஆராதனம் பண்ணப்பட்டவர் தான் இன்னைக்கு நம்ம உற்சவரா பாக்குற செல்லப்பிள்ளை. அவருக்கு ராமப்பிரியர்னு பேரு. ராமன்னா சாட்சாத் தசரதனான ராமனுக்கு பிரியமான பெருமாள். ரங்கநாதனுக்கு முன்னாடி ராமர்னால ஆராதனம் பண்ணப்பட்ட பெருமாள் இன்னைக்கு உற்சவரா நம்ம சேவிக்கிற அந்த பெருமாள். அப்ப அவர்கிட்ட இருந்தது கொஞ்ச நாள். அப்புறமா அவருடைய காலம் முடியுது. ராமர் வைகுண்டத்துக்கு கட்டார். அப்ப அந்த திருவாராதன பெருமாள் இன்னைக்கு உற்சவரா இருக்கிற செல்லப்பிள்ளைய அவருடைய புத்திரனா இருக்கிற குஷனுக்கு கொடுக்கிறார். குஷன் தானே மூத்த பையன், அவருக்கு கொடுத்துறாரு. இப்ப குஷன் அதிக ஆராதனம் பண்ணிட்டு இருக்கிறார் அயோத்தியில. அப்புறமா அவனுக்கு ராமருக்கு 2 பசங்களா, அதே மாதிரி பரதனுக்கு, சத்ருகனுக்கு, லக்ஷ்மணனுக்கு எல்லாம் வாரிசு உண்டாகுது. அப்ப ராமர் தன்னுடைய காலத்திலே எல்லாத்தையும் பிரிச்சு எல்லாத்துக்கும் எடுத்து வச்சிருக்காரு. மதுரா அதெல்லாம் ஒரு புள்ள பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு எல்லா ராஜ்யத்தெல்லாம் பிரிச்சு எல்லாம் சிற்றரசர்கள் ஆக்கிட்டார். அதுல மூத்த மகனா இருக்கிற அந்த குஷன் கிட்ட மாத்திரமே இந்த பெருமாள் இருந்தது. அயோத்தி மாநகரத்துக்கு அவன் தான் ஆண்டுட்டு வந்தான். அவன் அந்த பெருமாள் அந்த குஷன் அவன் புள்ள அப்படியே ஆராதனை பண்ணிட்டு வந்தான். 7 தலைமுறைகளுக்கு ஆண் வாரிசு இருந்தது ராமருடைய வம்சத்துல. குஷனுக்கு பின்னாடி எல்லாம் பசங்களா பிறந்தாங்க. எப்பவுமே ஆராதனை பெருமாள் மூத்த பையனுக்கு தான் போகும். அதனால குஷன் அவன் பையன் அப்படி ஆராதனை பண்ணிட்டு இருந்தான். குஷனுடைய 7வது தலைமுறையில ஆண் வாரிசுல ஒரு பெண் அவதாரம் பண்ணுகிற, அவருக்கு கமலமாலினி அப்படின்னு பேரு. குஷனுடைய வம்சம் பின்னாடி 7வது தலைமுறையில ஒரு பொண்ணு பிறகு, அவளுக்கு கமலமாலினி அப்படின்னு பேரு. அப்ப அவ பரியந்தம் இந்த ஆராதனை பெருமாள் வந்திருக்கு. இந்த கமலமாலினிக்கு விவாக வயசு வர்றது. விவாகம் பண்றப்ப எங்க விவாகம் பண்றதுங்கிறப்ப இந்த பக்கம் சந்திர வம்சம் பெருசாயிருக்கு. ராமரது சூரிய வம்சம். இந்த பாரத தேசத்துல 2 வம்சம் தான் உண்டு. ஒண்ணு சந்திர வம்சம், இன்னொன்னு சூரிய வம்சம். இப்ப சந்திர வம்சத்தை பார்த்த ராஜாக்கள் எல்லாம், எது ராஜாக்கள் எல்லாம் பெருசாயிட்டு வந்தாங்க. அதுல கிருஷ்ணனுக்கு மூதாதையரா இருந்த எது அந்த வம்சத்துல அவன் வீட்டுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். சூரிய வம்சத்துல இருந்து சந்திர வம்சத்துக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். கல்யாணம் பண்றப்ப எப்போதுமே ஆராதன பெருமாள் சாலா கிராமத்துல எல்லாம் கொடுக்கறது வழக்கம். அதனால இந்த கமலமாலினுடைய அப்பா இந்த ஆராதன பெருமாள் இந்த ராமப்பிரியனை அந்த பொண்ணோட சேர்த்து கொடுத்துட்டார். இப்ப பொண்ணோட பெருமாள் என்ன ஆயிட்டார், ஸ்ரீதனமாக சூரிய குளத்து சந்திர குளத்துக்கு போயிட்டார். கிருஷ்ணன் அவதாரம் பண்ண சந்திரகுளம். அப்ப அங்க அந்த பொண்ணு அவன் வீட்டுக்காரர் எல்லாம் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவன் புத்திரர்கள் எல்லாம் ஆராதனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படி ஆராதனம் பண்ண அந்த வம்சத்துலதான் வசுதேவர் வந்து தோன்றுகிறார். கிருஷ்ணனுடைய தகப்பனாரா இருக்கிற வசுதேவர்னால ஆராதனம் பண்ணப்பட்ட அந்த இன்னைக்கு செல்ல பிள்ளையா பார்க்கிறோம். அப்ப அவருக்கு என்ன பேர் வந்துட்டு, அவருக்கு திருநாரன் தான் அவருக்கும் பேரு, நாரண பெருமாள் தான் அவருக்கும் பேரு. ராமருக்கு ரொம்ப பிரியனால ராமப்பிரியங்கிற ஒரு பேரோடு இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப வசுதேவர் ஆராதனம் பண்ற வசுதேவருக்கு 2 புத்திரர்கள், பலராமன், கிருஷ்ணன். மூத்த மகனா இருக்கிற பலராமனுக்கு இந்த விக்ரம் போறது. அதனால பலராமனால பல நாள் ஆராதனம் பண்ணப்பட்ட பெருமாள். பலராமனுக்கு ரொம்ப பிரியமான பெருமாள். அதனால அவருக்கு ராமப்பிரியன். ராமப்பிரியன் 2 அர்த்தம். அந்த ராமன் சாட்சாத் ராமன் தசரத சக்கரவர்த்தி, அவனுக்கும் பிரியமான பெருமாள். பலராமனுக்கு ரொம்ப பிரியமான பெருமாள். அப்படி பலராமனுடைய ஆராதனத்தில் இருந்த பெருமாள் தான் இன்னைக்கு உற்சவரா இருக்கிற செல்லப்பிள்ளை. அவர் ஆராதனை பண்ணிட்டு கிருஷ்ணன் சேர்ந்து கைங்கரியம் பண்ணுவார். கிருஷ்ணனாலையும் ஆராதனம் பண்ணப்பட்ட பெருமாள், கிருஷ்ணனையும் ஆராதனம் பண்ணப்பட்ட பெருமாள் தான் நம்ம செல்லப்பிள்ளை. அப்படி இருக்கிறது. அப்போ ரொம்ப நாள் இங்க இருக்கிறது. அப்புறம் இந்த மகாபாரத போர் வருது. மகாபாரத போர்ல யாருக்கு உதவி புரியுது, யார் பட்சத்துல நிக்கிறதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை வருது பலராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும். ஏன்னா ஒரு பக்கம் அத்த பசங்க குந்தினுடைய புத்திரர்களா இருக்கிற பாண்டவர்கள், அத்த பசங்க விட முடியுமா, சரி
இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, சாட்சாத் அந்த கிருஷ்ணனுடைய பொண்ணு துரியோதனுடைய பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கா. சரி, துரியோதனுடைய பொண்ணு தான் இங்க கல்யாணம் பண்ணி வந்திருக்கா. இப்ப இது ஒரு ஜாம்பவானுடைய பையனுக்கு ஜாம்பவதியோடைய பையனுக்கு யாரி விவாகம் பண்ணிருக்கா அப்படின்னா, இவன் துரியோதனுடைய பொண்ணு லக்ஷ்மணாவை தான் விவாகம் பண்ணிட்டு வந்திருக்கா. அப்ப சம்பந்தி ஆகி போச்சு. இப்ப பலராமனுக்கு பெரிய தர்ம சங்கடம். என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணா இன்னொரு பக்கம் கிருஷ்ணனுடைய நேரடியா சம்பந்தியா இருக்க துரியோதனை பகைச்சுக்க வேண்டியது. சரி, துரியோதனுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஒண்ணு பலராமனுக்கு சிஷ்யனும் கூட துரியோதனன். திரு சம்பந்தி அப்படின்னு அந்த பக்கம் நிக்கிறான் அப்படின்னா அத்த பசங்களை விரோதம் பண்ண வேண்டியது. அதனால பலராமர் ஒரு முடிவு எடுக்கிறார், நம்ம கிருஷ்ணன் நம்ம போர் புரிய வேண்டாம், யாருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், நடுநிலையோட இருந்துக்கலாம். யார் ஜெயிக்கிறாளா ஜெயிச்சன் போட்டோம், யாருக்கு திறமம் இருக்கிறதோ யாருக்கு திறமை இருக்குதோ அவ ஜெயிச்சன் போட்டோம், ஜெயிச்சதுக்கு கூட நம்ம ஆதரவு தெரிவிச்சிடலாம். போறப்ப நம்ம யாருக்கும் ஆதரவு தெரிவிக்க வேண்டாம்னு பலராமர் முடிவெடுக்கிறார். கிருஷ்ணனுக்கு ஒன்றும் வேற வழி இல்லை, சரின்னு ஒத்துண்டான். சரி, நம்ம சண்டை பிடிக்க வேண்டாம். இப்ப பலராமர் என்ன பண்ணார், இங்க இருந்தன்னா யாராவது பேசிட்டே இருப்பா, யாரும் உதவி கேட்பா, அப்புறம் தட்ட முடியாம ஏதோ ஒரு பக்கத்துக்கு போக வேண்டியது. அதனால தீர்த்த யாத்திரை போறேன் அப்படின்னு தீர்த்த யாத்திரை போயிட்டார் பலராமர். நல்லா புரிஞ்சுக்கணும், தீர்த்த யாத்திரை போயிட்டார். அவர் மகாபோர் சமயத்துல, போர் சமயத்துல அவர் இல்ல. போனவர் என்ன பண்ணார், தீர்த்த யாத்திரைக்கு நைமிஷாரண்யத்துக்கு போனார். நைமிஷாரண்யத்துல ரோமகர்ஷனர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியன், அவர் வியாசருடைய சிஷ்யர். வியாச பகவான், வியாசருடைய சாட்சாத் சிஷ்யர் ரோமகர்ஷனர். அவர் என்ன பண்றார், தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருக்கார். எப்போதுமே காலக்ஷேபம் சாதிக்கிறவா எங்க உட்கார்ந்துருக்காங்க, அதுக்கு வியாச பீடம்னு பேர். யார் காலக்ஷேபம் சாதிச்சாலும் அவர் வியாசராமே பார்க்கணும். அதனால அதுக்கு வியாச பீடம்னு பேர். ஏன் அப்படின்னா வியாசர் மாத்திரம் தான் உபதேசம் பண்ண முடியும் இந்த லோகத்துல. அதனால யார் உபதேசம் பண்ணாலும் வியாசர் அவ இருந்து அவ ரூபமாக நமக்கு சொல்றார் அப்படின்னாலும் அவ உட்கார சேருக்கு வியாச பீடம் இன்னைக்கு வரைக்கும் தான். யார் போய் காலக்ஷேபம் சாதிச்சாலும் அவன் தரையில் உட்கார்ந்துருக்கலாம், இல்ல மேடையில் உட்கார்ந்துருக்கலாம். அந்த உட்கார்ந்துருக்க இடத்த பேருக்கு வியாச பீடம்னு பேர். அந்த வியாச பீடத்துல ரோமகிருஷ்ணன் உட்கார்ந்து தன்னுடைய சிஷ்யாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார். வியாசருடைய ஸ்தானத்துல இருந்து உபதேசம் பண்ணுகிறார். அப்படி வியாசருடைய ஸ்தானத்துல இருக்கிறவ யாராவது வந்தான்னா எந்திரிக்க கூடாது. ஏந்திரக்கூடாது, அவதான் பெரிய ஸ்தானத்துல இருந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கா. வியாசருடைய இடத்துல இருந்து உபதேசம் பண்ண அவ யாராவது வந்தாலும் எந்திரிச்சிட்டான்னு என்ன ஆகும், எந்திரிக்க கூடாது. அதான் மதிப்பு அந்த வியாச பீடத்துக்கு. ரோமகிருஷ்ணன் உட்கார்ந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார், காலக்ஷேபம் சாதிச்சிருக்கார் தன்னுடைய சிஷ்யருக்கு. அப்போ பலராமர் அங்க போகிறார், தீர்த்த யாத்திரையாக அங்க போகிறார் நைமிஷாரண்யத்துக்கு. இந்த பெரிய ஒரு கோச்சி நடக்கிறது, சரி நம்மளும் போவோம் அப்படின்னு போனா பலராமர் வந்திருக்காங்க என்று எந்திரிச்சிட்டார். ஏன்னா கிருஷ்ணனுடைய அண்டர் சாட்சாத் பகவான், சங்கர்ஷன பகவான். அதனால அத்தனை பேரும் எந்திரிச்சிட்டா. ரோமகிருஷ்ணர் எந்திரிக்கல, ஏன்னா எந்திரிக்க கூடாது. அதனால அவர் எந்திரிக்கல. திருப்பி அவர் அகந்தனால உட்கார்ல. வியாச பாடத்தில் உட்கார்ந்து இருக்கிறவ காரியம் முடிச்சாதான் எந்திரிக்கணும். படி யாராவது வந்தா அப்படின்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எந்திரிக்க கூடாது. அதனால அவர் எந்திரிக்கல. இது இவருக்கு ஒரு பெரிய கோபத்தோடு பண்ணிடுச்சு. இவர் தான் ஆதிசேஷன் ஆச்சு, புசு புசுன்னு எப்போ இருக்கிறதாச்சு. அதனால கோபத்தோடு என்ன பண்ணார், தன்னுடைய கலப்பை கொண்டு அந்த ரோமகிருஷ்ணனுக்கு கொண்டுட்டாராங்க. அவர் பாவம், அவர் காலக்ஷேபம் சாதித்து உட்கார்ந்துட்டு இருந்தார், எந்திரிக்க கூடாது. அதனால எந்திரிக்கல. ஆனா இவருக்கு வந்த கோபத்துல என்ன பண்ணார், கலப்பை கொண்டு அவரோட தலையில அடிச்சு அவரை கொண்டுட்டார். அப்படி ரோமகிருஷ்ணனுக்கு உயிர் போயிடுத்து அந்த இடத்துல. அவர் ஒரு பிராமணர். பிராமணரை கொண்டது உடனே அந்த க்ஷணமே பலராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருச்சு. அதெல்லாம் தெய்வத்துக்கும் கூட தோஷம் வந்துடும், தப்பு பண்ண. பலராமர் அந்த தப்பு பண்ணார். பலராமருக்கு அப்போதே பிரம்மஹத்தி தோஷம் வந்துருச்சு. அவர் உணர்ந்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம். அதனால உக்ரைஸ்ரவஸ் அப்படிங்கிறது இந்த ரோமகிருஷ்ணனுடைய புத்திரன். அவரை கூப்பிட்டு இனிமேல் நீ வியாசப்படத்துல இருந்து உங்க அப்பா மாதிரி காலக்ஷேபம் எல்லாம் சாதி, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் பையன் கிட்ட சமாமனன் கேட்கிறார் பலராமர். நான் தப்பு பண்ணிட்டேன், உங்க அப்பாவை கொண்டு கூடாது. எத்தனை கோபம் வந்து அப்படி ஒரு பிராமணனை அத்தனை காலக்ஷேபம் சாதிக்கிற அந்த சுவாமி போய் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டார் பையன் கிட்ட. அவரை அந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் தளபதியாக நியமிச்சார் பலராமர். ஆனா பிரம்மஹத்தி தோஷம் அந்த க்ஷணமே வந்துருக்கு. அதனால என்ன பண்றதுன்னு அங்க இருக்கிற முனிவர்கள்ட்ட எல்லாம் கேட்டேன், இப்படி எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருக்கு, நான் என்ன பண்றது அப்படிங்கிறப்ப தீர்த்த யாத்திரை போலப்ப கர்நாடக மாநிலத்துல யாதவாத்ரி அப்படிங்கிற மலை இருக்கிறது. அங்க சாட்சாத் பகவான் திருநாரண பெருமாளாக சிவசாதிக்கிறார். நீ அங்க போய் அங்க போனேன்னா பிரம்மஹத்தி தோஷமானது நீங்கும். அங்க கல்யாணி தீர்த்தம் இருக்கிறது, கல்யாண தீர்த்தல ஸ்நானம் பண்ணோம்னா பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும்னு
அந்த முனிவர்கள் எல்லாம் பலராமனுக்கு சொல்லுகிறார். அதனால பலராமன் அங்கிருந்து கிளம்பி நேராக கர்நாடக மாநிலத்துல யாதவாத்திரிக்கு வருகிறார். அப்ப அதுக்கு திருநாராயணபுரம் வேதபுரி அப்படின்னு பேரு. யாதவ வம்சத்துல பிறந்த இந்த பலராமன் இங்க அந்த கல்யாணி புஷ்கரணி தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணி பாவம் போய் இந்த பெருமாளை அங்க தியானம் பண்ணுகிறார், அர்ச்சனம் பண்ணுகிறார், தபசு பண்ணுகிறார் திருநாரண பெருமாள். அவர் சாட்சாத்காரம் கொடுத்து அவருக்கு அந்த தோஷம் விலகின ஸ்தானம். அதனால அப்ப இருந்து யாதவாத்திரி அப்படின்னு பேர் வந்துருது. யாதவனான பலராமனால ஆராதனம் பட்டப்படுப்பாள். அப்ப பூர்வத்துல நாராயணாத்திரி, திருநாராயணபுரம், அதுக்கு முன்னாடி தத்தாத்திரேயர் காலத்துல அதுக்கு வேதபுரின்னு பேரு. அந்த சமயத்துல ராமன் ஆராதனம் பண்ணனால ராமபிரியர் அப்படின்னு அந்த உற்சவருக்கு பேர். அந்த உற்சவர் எங்க இருக்கிறார்? இன்னும் அங்க துவாரகையில் இருக்கிறார். இவர் மட்டும் தான் கிளம்பிட்டு இருக்கார். அப்படி இந்த இங்க கல்யாணியில தபஸ் இந்த தீர்த்தம் ஆடி அந்த பெருமாளை சேவிச்சு இவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் போயிடுச்சு. அப்போ இவர் இந்த பெருமாளை போய் சேவிக்கிறார். பலராமன் பார்த்தா இவர் எங்க பார்த்த மாதிரி, இந்த மூலவரை பார்த்தா இங்க பார்த்த மாதிரி, எங்க பார்த்த மாதிரி இருக்குன்னா இவெல்லாம் ஒரு உற்சவர் எடுத்திருக்காளே, இந்த ராமர் ஆராதனம் பண்ணி அப்படி இந்த கமலமாளின் வழி வம்சத்துக்கு போய் சேர்ந்த உற்சவர் செல்லப்பில்லை, அவர் மாதிரியே இருக்கிற ரெண்டு பேரும் ஒரே பேர். இந்த அதிசயத்தை கிருஷ்ணன் கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டு கிருஷ்ணனை வர சொல்லி அனுப்புற. கிருஷ்ணா இங்க வர முடியாது அப்படின்னு சொன்னா அவர் ஓடி வந்துட்டு, கிருஷ்ணா இங்க பாரு, இந்த பெருமாள் பாரு, இவர் நம்ம ஆராதனம் பண்ற அந்த பெருமாள் மாதிரியே இருக்கிறார் பாரு, இந்த செல்லப்பிள்ளை மாதிரியே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, ஆமா அப்படின்னு கிருஷ்ணன் தோன்றும் அந்த பெருமாள் கொண்டு வந்து இங்க சேர்த்துடும். இனி அவர் உற்சவராக இங்க இருப்பார் அப்படின்னா அந்த செல்லப்பிள்ளை அங்கிருந்து துவாரகையில இருந்து கொண்டு வந்து, அப்ப அவரெல்லாம் ஆராதனம் பண்ண பெருமாள் தான் இன்னைக்கு நம்ம செல்லப்பிள்ளையா பாருங்க. கிருஷ்ணனும் பலராமனும் அந்த பெருமாளை கொண்டு வந்து இங்க மூலவரோட சேர்த்து வச்சுட்டாங்க. அதனால இன்னைக்கு போனீங்கன்னா புனர்வசம் அன்னைக்கு தை மாசத்துல புனர்வசம் அன்னைக்கு இந்த ரெண்டு பேருக்கு பொதுவா சேர்த்திங்கிறது எங்க இருக்கும்? பெருமாள் தாயார் ஒரு நாளைக்கு வரும் பாருங்க, ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கு சேர்த்திங்க, பெருமாளுக்கும் தாயாருக்கு சேர்த்தி பண்ண முடியும், மூலவருக்கும் உற்சவருக்கும் சேர்த்தி பண்ண முடியுமா? அது திருநாராயணபுரத்துல மாத்திரம்தான். ஏன் அப்படின்னா கிருஷ்ணனும் பலராமனும் அந்த உற்சவரை கொண்டு வந்து மூலவரோட சேர்த்தன. அங்க சேர்த்தி உற்சவங்கிறது மூலவருக்கும் உற்சவருக்கும் நடக்குது. ஏன்னா ரெண்டு பேரும் வேற வேற இடம், வேற இடத்துல இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு காலத்துல, கிருஷ்ணனுடைய காலத்துல. அதனால சேர்த்தி உற்சவங்கிறது தை மாசத்துல புனர்வசு நட்சத்திரத்தன்னைக்கு நடக்குது. அப்படியே அந்த உற்சவரை கொண்டு வந்து இங்க ஸ்தாபனம் பண்ணுங்க. அதற்கு பிற்பாடு கிருஷ்ணன் கிட்ட ஒரு கிரீடம் இருந்தது. அந்த கிரீடம் எந்த கிரீடம்? வைகுண்டநாதன் ஒரு கிரீடம் சாத்தியிருந்தார். அந்த கிரீடம் கிருஷ்ணாவதார காலத்துல கிருஷ்ணனுக்கு கொடுத்திருந்தார். கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ண சமயத்துல அந்த வைகுண்டநாதனுடைய கிரீடமானது கிருஷ்ணனுக்கு கிடைச்சது. கிருஷ்ணாவதாரம் பூர்த்தி ஆக போறது. அவன் கிருஷ்ணன் பார்த்தார், இந்த கிரீடத்தை நம்ம ஏதோ ஒரு பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிடலாம். நம்ம கூட வீடு வச்சிருக்கான், நமக்கு காலமுடி போகுது அப்படின்னா வீடு பெருமாளுக்கு எழுதி வைக்கிறது வாஸ்தவம் தானே, உப்பயமா கொடுக்கறது. அதனால இந்த கிரீடத்தை ஏதோ ஒரு பெருமாளுக்கு கொடுத்துக்கணும் அப்படின்னு அந்த கிரீடத்தோட திருப்பியும் பலராமனும் கிருஷ்ணனும் திருப்பியும் தீர்த்த யாத்திரை பண்ண எல்லா பெருமாளுக்கு வச்சு பார்த்தோம். நம்ம ரங்கநாதனும் கூட வச்சு பார்த்தோம், சரியில்லை, சேரல. அப்புறமா தேவ பெருமாள், திருவேங்கடமுடியான் எல்லாத்துக்கும் அந்த கிரீடத்தை சாத்தி பார்த்தேன், யாருக்கும் சேரல, பெருசா எடுத்து திருநாரண பெருமாள் கொண்டு வந்து சேர்த்தினாங்க. அது அப்படியே அவருக்குன்னே பண்ண மாதிரி இருந்தது. அதனால அந்த கிரீடத்தை அதான் வந்து இன்னைக்கு வைரமுடி. அது வைனனான கருடன் கொண்டு வந்து கிருஷ்ணன் கொடுத்திருந்தான் வைகுண்டத்துல இருந்து. அதனால அதுக்கு வைனமுடின்னு பேரு. அது வைரமாவும் இருந்தது. அதனால இன்னைக்கு என்ன சொல்றான், வைரமுடி சேவை அப்படிங்கிறது. அது வைனமுடி சேவை. வைனம்னா கருடன். ஆனாதான் கருட வாகனத்துல இன்னைக்கு பெருமாள் எழுற. அது வைனமுடிதான். ஆனா அது வைரமுடியாவும் இருக்குதுங்கிற ஒரு பிரசித்தம். அதனால அப்படி சொல்றது தப்பு இல்லை. வைரமுடி சேவை, நாங்க வைரமுடிக்கு போறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். அது வைரம் தான். அது வஜ்ரமான வைரத்தினால பண்ணப்பட்டது. ஆனா அதுக்கு வைனமுடி அப்படின்னு தான் பேரு. கருடன் கொடுத்த முடி, அதான் அவருக்கு தான் பிரசித்தம். அப்படியே கிருஷ்ணன் பலராமன் திருப்பி 2வது தடவை யாத்திரை வந்து இந்த பெருமாளுக்கு அப்ப சமர்ப்பிச்சேன். அப்படி யாதவர்களான கிருஷ்ணனும் பலராமனும் வந்து ஆராதனம் பண்ணி இங்க இருந்ததுனால இதுக்கு யாதவகிரி அப்படின்னு வந்துட்டு பிரசித்தம் எடுத்து பெருமாளுக்கும் ராமபிரியர் அப்படின்னு பேர் வந்து. அப்போ 3 யுகங்கள்ல 3 பேர். நாராயணாயத்திரி, அதுக்கு பின்னாடி ராமர் காலத்துல அதுக்கு வேதபுரியாக இருந்தது. அதுக்கு முன்னாடி பலராமர் காலத்துல யாதவாந்திரியா மாறி இருக்கு. அதுக்கு பின்னாடி அப்படியே பாபரோகத்தோடைய கட்சி கிருஷ்ணாவதாரம் பூர்த்தி ஆயிட்டு கலியுகம் பிறந்தது. கலியுகம் பிறந்து ராமராஜருடைய காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி துருஷ்கர்களுடைய ஆதிக்கம் எல்லாம் இருக்கு. அதனால எல்லா பெருமாளும் எடுத்துன்னு போனவன் இந்த செல்லப்பிள்ளை தூக்கின்னு போயிட்டார்.
மூலவரை அங்க இருக்கிறவெல்லாம் புத்துக்கடின்னு ஒரு வச்சுட்டு ஏன்னா பின்னப்படுத்திடுவார். அதனால மூலவரை கொண்டு போய் கல்யாணி தீர்த்த பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய புத்துல அந்த மூலவரை வச்சுட்டு உற்சவரை அவன் தூக்கிட்டு போயிட்டான். அந்த பாதுஷா தூக்கின்னு போயிட்டான். அவன் எடுத்துன்னு போய் அங்க போனா அவனுக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இந்த செல்லப்பிள்ளையை பார்க்குது. அந்த செல்லப்பிள்ளைக்கு சுரத்தாணி அப்படின்னு அவளுக்கு பேரு. அவன் இந்த பெருமாளை பார்த்து ஆசை வளர்த்தண்ட காதலிக்கிற அந்த பொண்ணு. அதனால தன்னுடைய அந்த புறத்தில் கொண்டு போய் இந்த பெருமாளை சென்றிருக்காரு. அப்பதான் இங்கேயும் சோழர்களுடைய ராஜ்யம் அதிகமா எடுத்து அதனால ராமனுஜர் இங்க இருக்க முடியல. ராமனுஜர் மேலக்கோட்டையை நோக்கி பிரயாணப்படுகிறார். அப்படி போய் தொண்டனூர். அப்போ மேலக்கோட்டை இல்லை. மேலக்கோட்டை அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போச்சுன்னா பெருமாள் இல்லை. மூலவர் புத்துக்குள்ள போயிட்டார். உற்சவர் டெல்லிக்கு போயிட்டார். அதனால அந்த ஊர்ல எதுவுமே இல்லை. நடுவர் அந்த கோயில் இருக்கிறது. அந்த கோயில் இருந்ததுக்கான அறிகுறி மாத்திரமே இருக்கு. ஜனங்கிட்ட யாரும் தங்கி இருக்கு. அப்ப ராமனுஜர் ஸ்ரீரங்கத்துல இருந்து இங்க இருக்க முடியாம அப்படி போறப்போ 53 பேரை கூட்டின்னு போகிறேன். 53 பிராமணர்கள். இவள்லாம் இன்னைக்கு நம்ம திருவள்ளரை பார்க்கிறோமே, திருவள்ளரையில இருந்த சோழியர்கள் அவள் அந்த பிராமணர்கள். அவள் ராமனுஜர் விட்டு பிரியாம அவளும் கூட போறேன். எல்லாருமா சேர்த்து மேலக்கோட்டை பக்கத்துல இருக்கிற தொண்டனூர்ல போய் தங்கி இருக்கு. அப்ப அங்க தொண்டனூர் நம்பி இருந்தா, தொண்டனூர் சன்னதி இருந்தது. அதனால அங்க தங்கி இருந்தார் ராமானுஜர். மேலக்கோட்டை அப்ப இல்லை. அப்போ அப்படி இருந்த காலத்துல அவருக்கு திருமணம் தீர்ந்து போச்சு ராமானுஜருக்கு. ஏன்னா வைஷ்ணவனுக்கு ஒரு கஷ்டம், திருமணம் தீர்ந்து போயிருமா. நாளை காலையில திருமணிக்கு எங்க போறதுன்னு ராத்திரி எல்லாம் சுவாமியை தூக்கமே இல்லை. திருமணம் இல்லாம ஒரு வைஷ்ணவன் எப்படி இருக்கிறது? சாப்பிடாம கூட போய் செத்து போயிடல. திருமணம் வைக்காம செத்து போயிட்டோம்னா என்ன ஆகுது? அப்ப திருமணம் அத்தனை அவ்வளவு முக்கியம் ஒரு வைஷ்ணவனுக்கு. ஐயோ நாளை காலையில பொழுது பிடிச்சதுன்னு என்ன பண்றது? திருமணே இல்லையே அப்படின்னு அத்தனை விஷயத்தோட ராம சுவாமி அன்னைக்கு கண்ணை இருந்தார். அன்னைக்கு ராத்திரி சொப்பனத்துல திருநாரண பெருமாள் ராமனுஜா கவலைப்படாத, காலையில வா, உனக்கு மேல்கோட்டை பரியந்தம் அப்படியே துளசி வழிகாட்டும். கீழே அப்படியே துளசி போட்டுருக்க. அந்த துளசி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன்னா மேலக்கோட்டை கண்டு அங்க வந்தேன்னா கல்யாணி பெரிய தீர்த்தம் இருக்குதான். அதோடைய கரையில நான் புற்றுக்குள்ள இருக்கிறேன், என்னை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சுவாமி அன்னைக்கு சொப்பனத்தா. அங்கேயே உனக்கு திருமணம் கிடைக்கும். காலையில பொழுது விடியும்னு பார்த்துட்டே இருந்தார் ராமனுஜர். அதனால பொழுது விடிஞ்சது உடனே கிளம்புறார். அது ஒரு தை மாசத்துல புனர்வசு நட்சத்திரத்துல வெளியில தன்னுடைய முகத்தை காட்டிக்கிறதுக்கு சுவாமிக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா திருமணம் இல்லை. அதனால ஒரு பெரிய வஸ்திரத்தை கொண்டு தன்னுடைய திருமுகம் என்றத்தை அப்படி சாத்திட்டு, திருமணில திருமுகத்தை யாரும் பார்க்க கூடாதுன்னு அது அப்படியே சாத்திட்டு அவசர அவசரமா திருத்துழாய் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனா அது மேலக்கோட்டை போறது. அதான் இன்னைக்கு ராஜகோபுரம் ஒரு வெளியே இருக்கிறது. அந்த வழி நம்ம போறது இன்னொரு பின்பக்கம் வழி. ராஜகோபுரத்து வழியா தான் ராமனுஜர் முதல் ஊருக்குள்ள பிரவேசிக்கிறார். ரொம்ப நாளைக்கு பின்னாடி அப்படி ஊருக்குள்ள பிரவேசிச்சு அதான் அந்த திருத்துழாய் அப்படியே அந்த கல்யாணி பரியந்தம் போ. அங்க போனா அங்க ஒரு பதரி மரம், பெரிய பதரி மரம். அது கீழே ஒரு பெரிய புத்து. அதுல போய் அந்த திருத்துழாய் முடியும். அப்ப சுவாமி தெரிஞ்சிருச்சு இதுக்குள்ளதான் அந்த பெருமாள் இருக்கிறாங்க. அதனால பாலை கொண்டு வர சொல்லி அந்த புத்துக்கு அபிஷேகம் பண்ணி விஷ்ணுவர்த்தன் ராஜாவை கொண்டு அந்த புத்தை கரைக்க வைக்கிறார். எல்லாம் புத்தை கரைக்கிற அன்னைக்கே புத்து கரைச்சா உள்ள பெருமாள் சேவை சாதிக்கிறார். இன்னைக்கு மூலவராக பாருங்க திருநாரண பெருமாள். சுவாமி தன்னுடைய 2 கைகள்னால அந்த திருநாரண பெருமாள் எடுத்தார். அதனாலதான் 2 கையிலையும் தர்ப வச்சிருப்பார். நீங்க பேசும் ராமானுஜர் மேலக்கோட்டையில பாத்தீங்கன்னா திருமஞ்சனமாக இருப்ப 2 கைகளையும் பார்க்கிற அஞ்சலி நஷ்டத்துல. பொதுவா வலது மோதிர விரல மட்டும்தான் தர்ப சாத்திரத்து வழக்கம். ஆனா அங்க ராமனுஜர் இடத்து மோதிர விரல்லையும் தர்பை சாத்திருப்பார். ஏன்னா 2 கைகளை கொண்டு அந்த நாரண பெருமாள் எடுக்கணும். அதனால 2 கைகளுமே தர்பை சாத்தி அந்த பெருமாள் மேல கொண்டு வந்தார். கொண்டு போய் திருப்பியும் அந்த கோயில விஷ்ணுவர்தனை கொண்டு புனருத்தாரணம் பண்ணி பெருமாள் அங்க ஸ்தாபனம் பண்ணுகிறார். அப்படி ராமானுஜர் ஏத்தியான ராமானுஜனால் திருப்பி பெருமாள் ஸ்தாபிக்கப்பட்டார். அதனால எதிசைலம் அப்படின்னு பேர் வந்துருக்கு. யாதவகிரி எதிசைலம் அப்படிங்கிற பேர் ஏத்தியான ராமானுஜர் பேர்ல அப்படி வந்துருக்கு. அப்புறமா விசாரிக்கிறார், பெருமாள் இருக்கிறார், இவருக்கு உற்சவங்கள்லாம் பண்ணவங்க உற்சவரை காணமே அப்படிங்கிறப்ப எல்லாம் சொல்றா உற்சவர் இருந்தார். டில்லி பாதுஷா வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க. அங்கதான் எங்காவது இருக்கணும். அதனால இங்க இருந்து நேரா டெல்லிக்கு போகிறேன். டெல்லிக்கு போய் அங்க அந்த ராஜா கிட்ட அவன் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தா. அவங்க கிட்ட பேசி எங்க பெருமாள் இங்க இருக்கிறார், அவர் நீங்க கொடுங்க எடுத்துக்கோங்க. பக்கத்துல ஒரு பெரிய குடோன் இருக்கு, அங்கதான் எல்லா பெருமாளையும் போட்டு வச்சிருக்கேன். உங்க பெருமாள் இருந்தா போய் எடுத்துக்கோங்க. உள்ள போய் பார்த்தா அந்த மாதிரி ஒரு பெருமாளை கண்டுபிடிக்க முடியல. அந்த மூலவருடைய சாயல்லையே இருப்பான்னு சொன்னா அந்த மாதிரி எந்த பெருமாளையும் கண்டுபிடிக்க முடியல. வருத்தப்பட்டு என்ன பண்றது அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற சொன்ன இந்த ராணி இளவரசி
அது சின்ன பொண்ணு. அந்த பொண்ணோட ஒரு விக்கிரகத்தை மாத்திரம் வச்சிருக்கிறது. அந்த புறத்துல ஒரு விக்கிரகம் இருக்கு. அந்த புறத்துக்குள்ள யாரும் பிரவேசிக்க முடியாது. அதனால திருப்பி ராஜா கிட்ட போய் ராமானுஜர் கேட்கற அந்த அந்த புறத்துக்குள்ள போய் அந்த அந்த விக்கிரகம் மாத்திரம் பார்க்கணும். சரி போய் பாருங்க. போய் பார்த்தா அதான் திருநாரண பெருமை. அப்ப அந்த சுல்தானும் கூட வந்திருக்கு. அந்த சுல்தான் கிட்ட ராமானுஜம் கிட்ட எங்க பெருமை திருநாரண பெருமை அவர் நீங்க கொடுத்துருங்க, நாங்க எடுத்துன்னு போறோம் அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் கொடுக்க முடியாது, என்னோட பொண்ணு அவ்வளவுதான், அவளுக்கு அத்தனை இஷ்டமான பெருமை கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா இத்தனை தூரம் வந்து பெருமாள் இல்லாம என்ன பண்றது, நீங்க தான் எதாவது பண்ணணும் அங்க எங்க பெருமாள் அப்படின்னு சொன்னது. வேணா ஒண்ணு பண்ணு, நீங்க கூப்பிட்டு நீங்க கூப்பிட்டு அந்த பெருமாள் வந்தா கூப்பிட்டுப்போம். நாங்க கேட்டு வாங்க முடியாது, அவளுக்கு அத்தனை பிரியமான விக்ரம் அப்படின்ட்டா அந்த. அதனால அவரு செல்லப்புள்ளாய் அப்படின்னு அப்பதான் கூப்பிடுகிறார். சலார்பலார் என்ற பொன்மொழி எடுப்ப வாரணம் பையன் என்று ஊறுவது போல் தளந்தோலனை கொண்டு சார்கபாணி தலநடை நடவான அப்படின்னு நம்முடைய சலார் அப்படி சங்கிலி கண்டா சத்தம் போட இப்படி வரமாட்டியா அப்படின்னு அந்த பெருமாள் அப்படி ஜம்ப் பண்ணார். கொஞ்சம் அந்த பொண்ணோடு இருந்தவர் அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி சலக்கு நேரத்துல வந்து உடையவருடைய மடியில வந்து உட்காந்துட்டார். அப்பதான் வாராய் செல்லப்பிள்ளாய் அப்படின்னு தன்னுடைய மடியில எடுத்துட்டாரு. அந்த பெருமாள் வந்து அவருடைய மடியில இருந்து அப்ப வந்து செல்லப்பிள்ளைன்னு எத்தனையோ பேர் திருநாக பெருமாள், அப்புறம் ராமப்பிரியர், அப்புறம் பலராமனுக்கு பிரியர் அப்படி எல்லாம் பேர் வந்து நம்ம உடையவருக்கு ரொம்ப செல்லப்பிள்ளையாக வந்து மடியில் உட்காந்துட்டார். அதனால செல்லப்பிள்ளைங்கிற பேர் வந்து பிரசித்தம். அப்புறம் அவர் பெருமாளை கொண்டு வந்து இங்க மேலக்கோட்டையில ஸ்தாபனம் பண்ணி உற்சவாதிகள்லாம் ஏற்படுத்தி இன்னைக்கு இருக்கிற அந்த நியமங்களை எல்லாம் சுவாமி ஏற்படுத்திட்டார். அப்ப இங்க ஸ்ரீரங்கத்துல 14 வருஷ காலம் அங்க இருந்தார். அப்ப ஸ்ரீரங்கத்துல ஒரு அளவுக்கு இந்த சோழ ராஜ்யம் எல்லாம் அடிபட்டு கொடுத்து எல்லாம் சரியா எடுத்து, அதனால முதலியாண்டான எல்லாரும் வர சொல்லி இங்க இருந்து லிக்கித்தம் போச்சு, எல்லாம் திருப்பி வரலாம் ஸ்ரீரங்கத்துக்கு. ராமானுஜர் என்ன பண்றாரு, திருப்பி இறங்கணும். அப்போ அங்க இருக்கிறவெல்லாம் அழுகிறக்க ஆரம்பிச்சுட்டு அந்த செல்லப்பிள்ளை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார், கூப்பிட்டு போறீங்க. ராமானுஜரை எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த செல்லப்பிள்ளை அப்படி பார்த்துப்பாங்க. கிணத்தடி பிள்ளை போறோம் ராமானுஜர் வாக்கியமா இருக்கா, கிணத்தடியில ஒரு பிள்ளை விளையாடுச்சுன்னா எப்படி பத்திரமா இருக்கணும் அப்படி இந்த செல்லப்பிள்ளையை பார்க்கணும். ஆராதனங்கள்லாம் அப்படி பார்த்து பண்ணணும். அப்படி நழுவி கூட பெருமாள் எதாவது விழுந்துருவாரு அப்படின்னு எல்லாத்தையும் நியமிச்சு கூட போன அந்த 53 பேரை அங்க சொல்லுகிறேன். நீங்க 53 பேர் இங்கே இருந்த பிராமணர்கள் இங்கே இருந்து பெருமாள் கைங்கரியம் பண்ணுங்க. அவள சொன்னா சுவாமி நான் அங்கெல்லாம் இருக்க மாட்டோம், பெருமாள் எங்களுக்கு முக்கியம், உடையவர் தேவர்கள் கூட தான் வரணும் அப்படின்னு அவள்லாம் அழுகிற, நாங்க வரமாட்டோம் அப்படின்னு. அப்ப சுவாமி என்ன பண்ணார், அப்பதான் அந்த ராமானுஜ விக்கிரகத்தை என்னை ஒரு பிரதி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ஒரு பிரதி எடுக்கிற ராமானுஜர் விக்கிரகத்தை நீங்க பார்க்கிற உற்சவ விக்கிரகத்தை பிரதி எடுத்து சுவாமியை ஆலிங்கனம் பண்ணி தன்னுடைய சக்தி எல்லாம் அந்த விக்கிரகத்துல பிரதிஷ்டை பண்ணும்படி பண்ணி அதுக்கு பிரதிஷ்டை நடக்கிற சுவாமி இருக்கிற காலத்துல சுவாமி அந்த 53 காட்டி இது வந்து பெருமாள் இங்க இருக்கிற, நான் இதுக்குள்ளதான் இருக்கிறேன் அந்த விக்கிரகத்துக்குள்ள, இனி இவர் உங்களுக்காக இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகத்தை அங்க ஸ்தாபனம் பண்ணிட்டு சுவாமி கிளம்புற. அப்பவும் அவனால தாங்க முடியல, 53 பேரும் அழுதாலாம், அவங்களுக்கு இனி யாரு இருக்கிறாரு. அப்போ அந்த விக்கிரமானது வாய் திறந்து பேசிச்சா, நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க. ஆனாதான் அந்த ராமானுஜருக்கு வந்து பேசும் ராமானுஜர்னு பேர், எல்லாருக்கும் உடையவர் ராமானுஜர் அப்படின்னு எல்லாம் கோட்டம். ஆனா மேலக்கோட்டையில மத்தில பேசும் ராமானுஜர், ஏன்னா அது தன்னுடைய சோதி வாய் திறந்து கவலைப்படாது, நான் இருக்கிறேன்னு பேசின ராமானுஜர். அதனால பேச இன்னைக்கு அவளுக்கெல்லாம் அத்தனை பேர் சில பேர் சொன்னாதான் நல்லா இருக்கு. பேசும் ராமானுஜர்னு அவ சொன்னாதான் நல்லா இருக்கு. அவன் எத்தனை சொன்னாலும் அதெல்லாம் நல்லா இருக்கு, அவன் அனுபவிச்சு சொல்லு ராமானுஜர் பேசுவார். அப்படி அவ கூட இன்னைக்கும் பேசிக்கொண்டு அப்படி அனுபவத்தை பார்த்துட்டா அந்த செல்லப்பிள்ளைக்கு இன்னும் கண்ணும் கருத்தமா பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செல்லப்பிள்ளை தனியா போனா ராமானுஜர் போக மாட்டார், ஏன்னா எப்படி சுத்தினாலும் வீட்டுக்கு வந்துட்டோம்னா தெரியும். ஆனா உபயநாச்சிமார்களோட பெருமாள் புறப்படாதனால ராமானுஜர் அவசியம் புறப்படாயிருப்பாரு. ஏன் அப்படின்னா இது எங்காவது 3 சேர்த்து எங்காவது நடந்து போயிடுச்சுன்னா காட்டுக்குள்ள இந்த உபயநாச்சிமார்களும் அந்த கல்யாணி தாயார் மேல அத்தனை பிரியம் இந்த செல்லப்பிள்ளைக்கு எல்லாம் மொத்த யானை மாதிரி எங்காவது போயிடலாம். சரி, அதனால நம்ம இருந்து கூட்டிட்டு வரணும், ஒரு அப்பா ஸ்தானம் அப்படி கூடயே போவார் ராமானுஜர். அது பார்த்தாதான் தெரியும். இன்னும் நீங்க அந்த கல்யாணி தாயாரை போய் பாருங்க, நேரா இருக்க மாட்டேன், கொஞ்சம் கீழே குமிஞ்சிட்டு இருப்பேன். ஏன் அப்படின்னா முன்னாடி மாமனார், செல்லப்பிள்ளைக்கு அப்பா இல்ல ராமானுஜர் சன்னதி நாச்சியார் சன்னதி இருக்கு நேர முன்னாடி, மாமனார் இருக்கனால தலை குமிஞ்சுதான் சிவசாதிப்பா மூலவராக தாயார். அப்படி ரொம்ப அனுபவத்தை கொடுக்கிற பெரிய ஞானஸ்தானம், அதான் ஞான மண்டபம்.
நிஜமாவே ஞானத்தை பெற்றுக்கணும்னா பேசாம அங்க போய் அப்படி எல்லாம் அங்க கண்ணை திறந்து பார்த்துட்டு வாய முடியும். கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா ஞானம் தன்னிடையே வரும். பக்திங்கிறது அங்கதான் காத்துக்கணும். இத்தனை திவ்ய தேசங்கள் வச்சிருக்கிறான் தமிழ்நாட்டுல. எல்லாமே கம்மி தான். நீங்க அங்க போகணும். அவன் அந்த பெருமாள் எப்படி பார்க்கிறான், அந்த உடையவர் எப்படி பார்க்கிறான்னு அவகிட்டதான் பத்தி கத்துக்கணும். கொஞ்சம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அதில் கிஞ்சிட்டு வரும். ஒரு 10 நாள் தங்கி இருந்து அவன் அந்த பெருமாள் எப்படி அனுபவிக்கிறான், எப்படி பார்த்துக்கிறான், எவ்வளவு சௌக்கியமா வச்சிருக்கிறான், ராமனுஜர் எப்படி பாக்குறான் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அதுல ஒரு கொஞ்சமா வரும். இங்க அதெல்லாம் கம்மியாயிடும். நாட்டுல வருத்தம் தான் தமிழ்நாட்டிலே இருந்துட்டு அப்படி சொல்றது. ஆனா எல்லாத்துக்கும் எல்லாம் பிசினஸ் போயிடுச்சு. பெருமாள் எல்லாம் கொஞ்சம் பிரியம் இருக்கு. ஆனா எல்லாம் மாறி போயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் மாறாத ஒரே ஒரு ஸ்தலம் ராமனுஜர் காலத்துல அப்ப எப்படி இருந்திருக்கும் அதே மாதிரி இருக்கும். ராமனுஜர் பிறந்தாலும் அப்படித்தான் இருக்குமே. அத்தனை பிரியத்தோடு சுவாமியை பார்த்துட்டு அப்படி இருக்கிற திருநாவரம் அது எதிசைலம் அப்படின்னு ராமனுஜருடைய பேரோட இன்னைக்கு எதிசைலமா இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் என்ன வழி, கொஞ்சம் பக்தி தெரிஞ்சுக்கணும்னா அங்க போய் பார்த்தோம்னா நான் தான் சொல்லுவேன், வாய் மூடிட்டு கண்ணை திறந்து வச்சுட்டு பார்க்க. கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து பார்த்தோம்னா அவன் அந்த ராமனுஜர் கிட்ட நடந்துக்கிறது, அந்த பெருமாள் அவனுக்கு நேரம் எல்லாம் முக்கியமே இல்லை. அத்தனை திவ்யமா நடக்கும் பெருமாளுக்கு ஆராதனை கேட்டான். அத்தனை ராமனுஜர் சொன்னபடி கிணற்றடி பிள்ளை போல பார்த்துக்கோங்க அப்படின்னு இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கா. அந்த அம்பத்திருவருடைய வம்சத்துல தான் அந்த இருக்கிற ஞான மண்டபமான திருநாரணபுரம். என்ன இப்ப கடைசியா இந்த திவ்ய தேசத்தை பார்த்திருக்கேன். ஆனா இங்க அவதாரம் பண்ண ஆய்ஜன்யாச்சியோட வியாகனம் கொண்டுதான் இந்த வருஷம் திருப்பாவையும் பார்த்திருக்கேன். அப்படி அந்த சுவாமியோட அவதார ஸ்தலம் அந்த 52 அவரும் ஒருத்தர் அவ வம்சத்துல தான். அவர் அங்கிருந்து சுவாமிய அம்மாவை போல பார்த்தனால தானே ஆய்ஜன்யாச்சான வந்துருது. திருப்பாவையோட முதல்ல பார்த்தோமே. இப்போ செல்லப்பிள்ளைய அம்மான்னு ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா ஒரு குடம் சொல்றதுக்கு ஒரு பருக்கு பிரமாணங்கிற மாதிரி அப்படிதான் அங்க இருப்பா. இன்னைக்கு அப்படித்தான் இருப்பேன். ஆய்ஜன்யாச்சி இருப்பாடு அப்படி இருக்கிற மேலப்பாடு ஏதோ கொஞ்சமா அப்படி அந்த வைபவத்தை பார்த்திருக்கோம். இது சூத பௌராணிக தன்னுடைய சிஷ்யாளுக்கு சொல் அதோட பூர்த்திக்கணும். சூத பௌராணிக தன்னுடைய சிஷ்யாளுக்கு சொல்ற, புண்ணிய கர்நாடக தேச யாதவா திரிஸ்ருத கல்யாண பூத்த ரமயா வர்த்ததே புண்ணிய பூத்தரே. கர்நாடக மாநிலத்துல இந்த யாதவாத்திரி அப்படிங்கிற இந்த திவ்ய தேசம் இந்த அபிமான ஸ்தலமாக இருக்கு. இதுவே கல்யாண பூத், இதுவே கல்யாண மங்களங்களை கொடுக்கறதான திவ்ய தேசம். இந்த பூமியில புண்ணியமான பூமியாக இருக்கிறது, ஸ்தலமாக இருக்கிறது. ரத்ததாதி விசித்ராமி புராசதி விரஞ்சதிதா சந்ததம் சுரஜன் சுந்தரியா சித்த வித்யா தரஸ்திரியா. அத்தனை பேரும் அவங்க ஓடி ஓடி சேவிக்கிற ஸ்தலமாக இருக்கிறது. சுரர்கள், தேவர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் மண்டி மண்டி பெருமாளை சேவிக்கிற அந்த ஸ்தலமாக இருக்கிறது. ரத்தயாந்தி கோவிந்தம் முலக்ஷ ஜிதேந்திரியாக அஷ்டாரிம் ஜபஸ்வந்த சததம் தபஸ்திதாக. நந்தகுமாரர் பூர்வத்துல பெரிய அஷ்டாசத்தை கொண்டு தபஸ் பண்ணி இந்த பகவான சாட்சாத் அதிகாரம் பண்ண ஸ்தலம். சின்மா கோமதம் மிருகாக சாந்தியம் தே விஹரந்திதா ஸ்நேகிதோ மகாக்ஷீனாம் தஸ்மன் யாதவ புரே. இங்க இருக்கிற மிருகங்கள் கூட அத்தனை ஸ்நேகிதமா இருக்கு. சிம்மங்கள், அங்க இருக்கிற அருணிகள், மான்குட்டிகள் இதெல்லாம் கூட ஸ்நேகத்தோட பழகிறதாக அந்த திவ்ய தேசமே இருக்கிறது. நானா விருக்ஷ சமாகிர்ணேஹி நானா பக்ஷி பிரேஷிதஹி நானா மிருககனயுக்தேஹி யாதவாத்ரம் விராஜதே. பலவிதமான விருட்சங்கள் நிறைஞ்சிருக்கிறது, பலவிதமான பட்சிகள், நானா பக்ஷி பிரசாதத்தை எல்லா பட்சிகளோட சப்தத்தோடு அப்படி இருக்கிற பூமி. நானா மிருக கணேகி பலவிதமான மிருகங்கள் நிறைஞ்சிருக்கிற மலை. யாதவா திரும்பிராஜத்தை அப்படிப்பட்ட யாதவாத்திரி. நானா வித பலாகீர்ணே நானா புஷ்ப சுகந்தேகி சாத்விலக்ஷதோ ரம்யோ யாதவா திரும்பிராஜத்தை. பார்த்தாவே பலவிதமான பழங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கிற மரங்கள், புஷ்பங்கள் நிறைஞ்சிருக்கிற செடி கொடிகளோட அந்த யாதவாத்திரி அப்படி விராஜிதமாக அப்படி போக்கியமாக இருக்கிற திவ்ய தேசம். கஷ்யஸ்ததோ புண்ணிய தீர்த்தம் மகாபாதக விநாசனம் கல்யாணம் நாம விஜானம் அஸ்தி கல்யாணதாயகம். ஒரு பெரிய தீர்த்தம் இருக்கிறது, புண்ணிய தீர்த்தம். பல தீர்த்தங்கள் இருக்கிறது. மகா புண்ணிய தீர்த்தமாக கல்யாணி அப்படிங்கிற தீர்த்தம் இருக்கு. அது மகாபாதக நாசனம்
பலராமருக்கு இருந்த பிரம்மஹத்தி தோஷத்தையே நீக்கிருத்தோம் அப்படின்னா அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற தோஷங்கள்லாம் நிவர்த்தாது. நம்ம இந்த பிரம்மஹத்தியை பண்ணிச்சிருக்கோம். என்ன ஏன் நம்மளுக்கு போக மாட்டேங்குதுன்னு நமக்கு இன்னும் அருமை தெரிய மாட்டேங்குது. நம்ம ஏதோ ஸ்நானம் பண்ணி விளையாட்ட போய் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த அந்த தீர்த்தத்தோட மகாத்மியம் தெரியணும். பலராமருக்கே அது போக்கி இருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய தேவியாக பார்த்தத்துல போய் ஸ்நானம் பண்ணும். அதே உதாரணம் தான். கங்கையில ஸ்நானம் பண்ண எல்லாரும் நல்ல கதிக்கு போயிடுறாங்க. கங்கையில இருக்கிற மீனும் நல்ல கதிக்கு போக மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு கங்கையோட மகாத்மியம் தெரியல, அதனால அது உஜ்ஜீவனம் அடையல. அதே மாதிரிதான் கல்யாணியில் நம்மளும் போய் ஸ்நானம் பண்றோம், ஆனா நல்ல கதி கிடைக்கல, பாவம் என்ன இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கல்யாணியோட பெருமை தெரிஞ்சாதானே. இது ஒரு புஷ்கரணின்னு போய் ஸ்நானம் பண்ண அவ்வளவுதான். அப்போ அதோட மகாத்மியம் தெரிஞ்சுக்கணும். இப்பேற்பட்டதா ராமருஜரே இங்க ஸ்நானம் பண்ணி இருக்கிறாரா, அப்படிப்பட்ட பெரிய கட்டமா அப்படின்னு ஸ்நானம் பண்ண நம்ம பாவங்களுக்கு எப்போதுமே அதோட பெருமையை தெரிஞ்சு ஸ்நானம் பண்ணாதான். இல்லாட்டா மீனை போயிருதான் மீன் கங்கையில் இருக்கிற மாதிரி தான் நம்மளும் போய் பிரயோஜனம் இல்லாம யாதவா திருப்பராஜித்தே கல்யாணம் நாம விஜயானம் அஸ்தி கல்யாண தாயகம். அந்த திவ்யதேசத்துக்கு சமமா அந்த கல்யாணம் ஒன்னே போதும். பெருமாள் எல்லாம் அப்புறம் சேவிக்க வேண்டியது. அந்த கல்யாணி நீங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு அதை ஆதாரம் பண்ணீங்கன்னா அதுவே எல்லா பலனும் கொடுத்து நீங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிடுங்க. கல்யாண தாயகம் பெருமாள் கூட அப்புறம் அந்த கல்யாணி தீர்த்தமே எல்லாத்தையும் பண்ணிடும். சுத்த ஸ்படிக சங்காசம் பவித்ரோத்பவசமம் மதுரம் சசீலம் தஸ்மன் கல்யாண சரசி பிரியம். அப்படியே சுத்த ஸ்படிகமா அப்படியே புனிதமான தீர்த்தமாக அப்படி பவித்திரமாக இருக்கிறது. இன்னைக்கு பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். போற ஜனங்க ஏதாவது பிளாஸ்டிக் ஏதாவது போட்டாதான் கொஞ்சம் ஒரு மாதிரி கரை இருக்க முடியாது. இன்னைக்குமே இந்த தீர்த்தம் ரொம்ப சுத்தமாக இத்தனை பேர் போய் ஸ்நானம் பண்ணி அவ்வளவு பெருசா இருந்தாலும் அது சுத்தமா தான் இருக்கும். அந்த ஓரங்கள்ல கொஞ்சம் அந்த சமயத்துல தான் உற்சவ சமயங்கள்ல தான் பிளாஸ்டிக் போட்டுன்னு போயிடும். இல்லாட்டா இன்னைக்கு கூட அது நல்லா தான் இருக்கு. சுத்த ஸ்வடிக சங்காசம் பவித்தாம் பிரதோபி. அப்படிப்பட்ட பவித்திரமான தோயமாக அந்த கல்யாணி ஜகதி பிரியம். ஹம்சசார சம்ஹேவ்யம் பாதி பத்மவனாந்தரம் சுந்தரம் மணிஷோபமானேஹி சூட கல்யாண நாமகம். அதுக்கு கல்யாணின்னு பேரு. அதுல ஹம்சங்கள்லாம் முதல் பட்சிகள்லாம் இருக்குமே. இன்னைக்கு அதெல்லாம் கம்மிதான், ஜனங்க போறதுனால கம்மியா இருக்கு. பட்சிகள்லாம் அதுல நீந்திட்டு இருக்குமே. பலவிதமான தாமரை புஷ்பங்கள்லாம் நிறந்திருக்கும். இன்னைக்கு அதுவும் கம்மிதான், புஷ்பங்கள்லாம் தெரியல, ஆனா பூர்வத்துல இருந்திருக்கு. ஹம்சசார சவ்யமா சார பட்சிகளும் ஹம்ச பட்சிகளும் நீந்திட்டு இருக்குமா. பத்மவனாந்தரமாக இருந்த பத்மங்கள்லாம் பூத்து இருந்ததா அந்த கல்யாணியில. ஸ்நானமிக்ஷாமிதேஷ்யாம் கல்யாண சிரசி திரம் கிம் புனர் மனுஷாலோகே நித்திய கல்யாண தாயகம். கல்யாணி தீர்த்தம் நித்திய கல்யாண தாயம் எல்லாத்துக்கும் வேணுங்கிற மங்களத்தை கொடுப்பதாக பெரிய ஒரு ஆயார போலவே இந்த கல்யாணி அளவில் அங்க இருக்கிறார். தீர்த்தாத் தரிசனாதி புரோச்சனாத் பங்கனாத் கல்யாண தீர்த்தம் ஏததி நிரூணாம் கல்யாண தாயகம். நிரூணாம் கல்யாணம், மனிதர்களுக்கு மங்களம் வேணுமா. நிரூணாம் கல்யாணம், நிரூணம்னா மனிதர்கள். மனிதர்களுக்கு கல்யாணம் வேணுமா, மங்களங்கள் வேணும். என்ன பண்ணோம், தீர்த்தனாத் தரிசனம் போய் அந்த தீர்த்தத்தை சேவிச்சாங்க போதும். தீர்த்தாத் தரிசனாத் இல்ல அப்படின்னா புரோக்ஷனாத், எங்களுக்கு புரோக்ஷனம் பண்ணணும், புரோக்ஷனம் பண்ணாலும் அந்த பலன் கிடைக்கும். இல்ல மஞ்சனாத் அப்படி மக்னமாயி ஸ்நானம் பண்ணணும். ஒவ்வொரு ஏதாவது பண்ணணும். அங்கேயே போயிட்டு அப்புறம் கல்யாணி சேவிக்கலன்னு எப்படி? ஏன்னா கொஞ்சம் தூரமா தானே இருக்கு கல்யாணிக்கிறது, கோவில் பக்கத்துல இருக்கு. எல்லாரும் கோயிலுக்கு போனோம்னா அப்புறம் தீர்த்தத்தை சேவிக்காம வந்துட்டோம்னா, அதனால தீர்த்தத்தை போய் சேவிக்கணும், புரோக்ஷனமாவது பண்ணணும். இல்லை அப்படின்னா அதுல மக்னம் பண்ணி ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணது உச்சிதம். அப்படி இருக்கிறவங்களுக்கு நிரூணாம் கல்யாண தாயகம், எல்லா கல்யாணத்தை கொடுப்பதாக அந்த கல்யாண தீர்த்தம் இருக்கு. கல்யாண தீர்த்த தீர்த்தேதும் கலிகல்மிஷ வர்ச்சதே கிருஷ்ணாலிஹோ மனுஷி தரிசனாத் தாயகம். கல்யாண தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணோம்னா இந்த களினால வர கர்மிஷங்கள்லாம் போயிடும், களியினால வர தோஷங்கள்ல போயிடும். அப்படி கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைக்கும். தேவதேவோ அந்த கல்யாணி தீர்த்தத்துடைய கரையில திருநாக பெருமாளாக சவசரிக்கிறார். தேவதேவோ வாசுதேவா சங்கு சக்கர கதாதரா சாநித்தியம் குருதே தத்த பக்தாபூஷ்ட பலப்பிரதா. பக்தாபூஷ்ட பலப்பிரதனாக வாசுதேவனாக திருநாக பெருமாள் சவசரிக்கிறார். மோதாந்தோ வைஷ்ணவந்திரः ஹரிதாதிஷ்ய பராயணாः ஞான வைராக்கிய சம்பன்னः பிரேமபூர்வம் பரஸ்பரம். அப்படி இருக்கிற அந்த வைஷ்ணவர்கள் பிரேமபூர்வத்தோடு இன்னைக்குமே பகவானுக்கு ஆராதனம் பண்றவங்க அன்னையில இருந்து இருக்க ஞான வைராக்கிய சம்பன்னக. ஒவ்வொருத்தரும் ஞான வைராக்கிய சம்பன்னகன அப்படின்னு சொன்னா சூத பௌராணிகர் தன்னுடைய சிஷ்யானுக்கு அப்படிப்பட்ட கல்யாணி சிறந்த
வெறுப்பாக அதுல அதோடைய கரையில வாசுதேவனாக பகவான் அவதரிக்கிறார். வைஷ்ணவால ஞான வைராக்கிய பக்தியோடு பெருமாள் ஆராதனம் பண்றா அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு அந்த சிஷ்யாலாம் கேட்டா, சுவாமி அது சரி, ரகல் இந்த பலராமனுக்கு இந்த சன்னதிக்கு என்ன சம்பந்தம், அதை பத்தி எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவள்லாம் கேட்கறது. பாகவதா ஊச்சுகு வாசுதேவ யதிகிரம் ததா கேன பிரதிஷ்டிதம் அஸ்மாகம் குரோத்து சமாகம் தத்ததம் குரு பங்கவ. பகவான் திருப்பியும் இந்த பலராமனால இந்த யாதவகிரியில ஸ்தாபனம் பட்டான்னு கேள்விப்பட்டோமா, அதை பத்தின விருத்தாந்தத்தை எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவள்லாம் சூத பௌராணிகர் கேட்க. சூத பௌராணிகர் கதாச்சித் பலதேவசாமி எதுஷ்டேட்டம் மகாபலா தீர்த்தயாத்திரம் பிரகுர்வேன நைமிஷாரியம். அந்த மகாபாரத போர் சமயத்துல பலராமர் நான் எந்த பக்கம் நிக்கல, நான் தீர்த்த யாத்திரைக்கு போறேன் அப்படின்னு நைமிஷாரியத்துக்கு போனேன். அப்படி போனப்ப அங்க பெரிய ஒரு சதஸ் நடந்து இருந்தது, காலக்ஷேபம். அதுல ரோமகர்ஷனர் வியாசபீடத்தில் உட்கார்ந்து காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்தார். ரோமகர்ஷனோ ஷனமாலினா மார்ஷே சிஷ்யஸ்ததः வியாசபீடே தத்ரக்ரதே பிராமணின் புவி சம்ஹிதாः விலோக்யமாப்தும் ஹந்த வினேனதா விவர்ஜிதே பிரம்மனிஷயம் அதிக்ருஷேத் தத்தம் அதிவர்த்திதே ஏதத்ருதானாம் லோகஸ்மின் மர்யாதா பங்கமிச்சதா வாதாக விவர்ணியோஸ்மி மூடானாம் பிரம்மஜானினாம். அப்படி போனப்ப எல்லாரும் எந்திரிச்சு மரியாதை கொடுத்தா. அந்த பிரம்மஜானியா இருக்கிற வியாசப்படத்துல இருந்த ரோமகர்ஷனை எந்திரிக்கல, ஏன்னா எந்திரிக்கணும். ஆனா இவருக்கு என்னாச்சு, இவருக்கு அகங்காரம் தலைக்கேறி தன்னுடைய கையில இருந்த ஹலாயத்தை கொண்டு அவர் சம்ஹாரம். மூடானாம் பிரம்மஜானினாம், மூடத்தனத்தினால அந்த பிரம்ம ஞானியா இருந்த அந்த ரோமகர்ஷனை சம்ஹாரம் பண்ணிட்டார். அதனால என்னாச்சு, வித்யாததாதி வினயம் நேத்ருக்ஷணாம் துராமகானம் வினித்வானம் யதா லோகே நனு வைஷ்ணவ லட்சணம். வைஷ்ணவ லட்சணமே இல்லையே, வித்தை வந்திருத்தன வினயம் வந்திருக்கவே. வித்யாததாதி வினயம், வித்தை தலைக்கு ஏற ஏற என்னாகும், வினயம் வரணும். ஒருத்தருக்கு ஞானம் பரிசாக அப்படி வினயத்துல அப்படி அகங்காரம் குறைஞ்சு போய் அப்படி குறுக்கிடுறது. ஆனா பலராமருக்கு என்னாச்சு, அது அதிகமாயிடுது. அவர் போய் கொண்டுட்டார். அதனால ஸ்ருதி சம்ஹிருத்தமாவாஞ்சா எதஸ்திதாம் உல்லங்கித வர்த்ததே ஆக்ஞா சேதி மம துரோகி மத் பக்தோஷின வைஷ்ணவாக. யாரு ஸ்ருதி வேதங்கள்லாம் வச்சிருக்கானோ அவன் போய் துரோகம் பண்ணா அவன் எப்படி துரோகி அப்படியே வைஷ்ணவனாக இருப்பான்னு கிருஷ்ணன் சொல்லுகிறது. அது போலவே பலராமர் அப்படி பண்ணிட்டார். எதிதஸ்ய விதோ தர்மஹ யத்யே தல்லோ லக்ஷதம் தர்பீகத்தச்சிரச்சந்தி திருஷ்யா பிராமணஸ்திதா. கலப்பில கொண்டுட்டான்னு நினைச்சேன், கலப்பில கொண்டல பக்கத்துல ஒரு தர்பை இருந்தது. தர்பை கொண்டு அதுல பிரம்மாஸ்திரத்தை ஏறி அந்த ரோமஹர்ஷனர் கொண்டுட்டார் பலராமர். ஏன்னா அவருக்கு வழி இல்லாம சாகணும், அவர் ஒரு ஆச்சாரிய ஸ்தானம். அதனால அவரை வழியோட கொள்ளக்கூடாது, வழி இல்லாம கொள்ளணும்னு பிரம்மாஸ்திரத்தை ஒரு தர்பில் ஏறி அந்த ரோமகிருஷ்ணன் மாதிரி ஏவிட்டார் பலராமர். அதை அவர் போய் கொண்டு இத்யுக்தஹ லீலா ராமஹோ உஷாக்ரேவ தக்ஷிணா சிக்ஷத்த கருணா சந்துருவக்ரதே ததோஷசி சுக்குரு கர்மஹே சர்வா ஹரி துக்கிதாக நாம தர்மம் ரக்ஷதி ததா அபராதம் சமாவனான். அப்புறம் கொண்டது பிள்ளைதான் ஐயோ துக்கிதாக ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு ஒரு பிராமணன் போய் கொண்டு இருக்கலாமா அந்த வேதத்தை வல்லவனு அப்படின்னு துக்கப்பட்டார். அதனால அபராத சமாபனம் கேட்டார், இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னா. அப்ப அபராத சமாபனான் ராமவாசா பலராமன் அங்க இருக்கிற முனிவர்களை எல்லாம் பார்த்து கேட்கிறார். ஆஜானம் கிருதமிதம் பாபானம் பிரம்மபத்யோபனம் பிராயச்சித்தம் அகஸ்தஸ்ய விததே ஸ்வயமிச்ரவா. மகரிஷிகளே, நீங்க தான் எனக்கு பிராயச்சித்தம் சொல்லணும். இந்த பிராமணனை கொண்டு விட்டனே, பிரம்மஹத்தி தோஷம் வந்துருத்தேன், இதுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு கேட்டு அதுக்கு அங்க இருந்த முனிவர்கள் எல்லாம் பலராமனை பார்த்து சொன்னாங்க. முனைய ஊச்சுகோ, அங்க இருக்கிற முனிவர்கள் சொன்ன சங்கர்ஷனோ ராமத்வம் சர்வ சம்ஸ்காரகாரகா அவதீரஷ்ய லோகஸ்மன் ருத பாபம் ஹப்ரபோ. சாமி, எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ண சங்கர் ஸ்வரூபம் இருக்கு, நீங்க போய் இப்படி பண்ணலாம். நீங்க தர்மத்தை பார்த்திருக்கோம், அவர் போய் கொள்ளலாமா? ஹரே ராமேதி கிருஷ்ணேதி தீர்த்தயன் சதே நராக தேசாம் நக்ஷந்தி பாபானி சர்வாதிஹி சம்சயः ததாபி லோகத்தாத்தம் பிராயசித்தம் தமேஸ்வர வதானி பரிஹாரம் தம் பாபஸ்ய யாதவः. நீங்க பிராயசித்தம் பண்ணிதான் ஆகணும் அவரை கொண்டதுக்காக. முதல் நாமசங்கீர்த்தனம் பண்ணும், ராம அப்படின்னு தியானம் பண்ணணும், அது ஒரு பிராயசித்தம். அப்புறம் என்ன பண்ணணும், பவித்ரே பாரத தேசே தீர்த்த யாத்திராம் குரு பிரபோ நிரூண
நாம் ஹரந்தி பாபானி தீட்டான் நீச்சல்பயா. இந்த பாரத தேசத்துல எல்லாம் தீர்த்த யாத்திரை போங்க. தீர்த்த யாத்திரை போனீங்கன்னா தீர்த்த யாத்திரைனால போகாத பாபங்கள் இல்லை அப்படின்னு அந்த முனிவர்கள் எல்லாம் பலராமருக்கு ஒரு பிராயச்சித்தம் சொன்னார். சூத பௌராணிகர் தன்னுடைய சிஷ்யானுக்கு சொல்றார். இத்தியுக்தஹ பகவான் ராமஹ பரிவார சமத்விதாக தீர்த்தயாத்திராம் சகேப கிருத்தி குருவன் ஜெகத்ரயம். பலராமன் சில பேரை கூப்பிட்டு கொண்டு அப்படி தீர்த்த யாத்திரையாக பாரத தேசத்துல ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் போனார். அப்படிப்பட்டவர் அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இந்த யாதவாத்திரைக்கு வந்தார். இதஸ்தகா சஞ்சாரஸ்ததா தீர்த்தேஷு ஜிது புங்கவா கல்யாண தீர்த்த சம்யுக்தம் யாதவாத்திரி முபாகத்து. அப்படி எல்லாத்திலும் அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தவர் இந்த கல்யாணி தீர்த்தத்துல இருந்து யாதவாத்திரைக்கு வந்தார் பலராமர். கல்யாண தீர்த்தே ஸ்நானத்வான் பிரம்மஹத்யா நிவாரகே அவாப பரமானந்தம் பலதேவ ஹலாயுதா. ஹலாயுதத்தோடு இருந்த பலராமர் எப்ப இங்க வந்து இந்த கல்யாணி தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணாரோ அப்பவே பிரம்மஹத்தி தோஷம் போயிட்டான். பிறகு இன்னும் பெருமாளை சேவிக்கல. கல்யாண தீர்த்தே ஸ்நாத்வாதா பிரம்மஹத்யாத் நிவாரகோ அவாப பரமானந்தம் பலதேவோ ஹலாயுதா. எத்தனை பாவம் பண்ணியிருந்தாலும் கல்யாணி தீர்த்தத்துல போயிடும். அதனால போற வழிதான் கல்யாணி தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை சேவிக்கிறது அப்படின்னு வச்சுக்கணும். மற்ற இடத்துல கூட்டம், அங்கெல்லாம் கூட்டமே இருக்காது. அதனால நிம்மதியே போய் ஸ்நானம் பண்ணல. சிகரே யாத்தவாச்ச நரசிம்ஹம் தரிசனம் ச வேதனா கிருத்தாத்மாத்மானம் மகனீய பராக்கிரம. அங்க ஸ்நானம் பண்ணிட்டு அந்த கிரி மேல இருக்க நரசிம்மரை போய் சேவிச்சார். அதை சொல்ல விட்டுட்டுமே நரசிம்மரை சேவிக்கலன்னு. நரசிம்மர் அங்க எதுக்கு வந்தாருன்னு தெரியுமே. பிரசித்த மேல்கோட்டையில இருந்து நரசிம்மர் பெரும் எதுக்குன்னா பிரகல்லாதனால ஸ்தாபனம் பண்ணப்பட்ட நரசிம்மர். ஹிரண்யகசிபு சம்ஹாரத்துக்கு முன்னாடி பிரகல்லாதன் ராஜ பரிபாலனம் பண்ணிருக்கார். அப்படி ராஜ பரிபாலனம் பண்ண பிரகல்லாதன் இந்த பாரத தேசம் எங்க தீர்த்த யாத்திரை பாரு. அப்படி தீர்த்த யாத்திரை பண்ணும் போது இங்க மேலக்கோட்டைக்கு வர திருநாராயணபுரம். அப்ப அந்த மேல போய் தபஸ் பண்ற அந்த மேலக்கோட்டை மலைக்கு மேல அப்படி தபசு பண்ணும் போது அங்க நரசிம்மன் சாட்சாத்காரம் பண்ணாரா இவருக்கு. நேராக வந்து பிரகல்லாதனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். அதனால பிரகல்லாதன் தனக்கு சைவசாதி சந்த நரசிம்மருக்கு அங்க ஒரு பெரிய மந்திரத்தை எழுப்பணும். அப்படி மேல இருக்கிற அந்த நரசிம்ம சன்னதிங்கிறது பிரகல்லாதனாலேயே கட்டப்பட்டது. பிரகல்லாதனுக்கு அனுகிரகம் மூர்த்தி. அவர் வந்து சிவசாதி ஸ்தலம். அப்படி அங்க சேர்க்க அவர் அதுக்கு பின்னாடி அதை கோட்டையா மாட்டிட்டார். ஏன் இதுக்கு மேல கோட்டைன்னு பேர் வந்தது? அது கோட்டையா மாத்திட்டான். அந்த மேல அந்த இருக்கிற பிராந்தியத்தை எல்லாம் கோட்டையா மாத்தி இந்த திப்பு சுல்தான் அவ காலத்தில அந்த கோட்டையாக இருந்திருக்கு. அங்கிருந்து வெள்ளக்காரனை எல்லாம் எதிர்த்து இருந்திருக்கார். அப்பதான் துருஷ்கர்களுடைய படையெடுப்பு எல்லாம் அந்த சமயத்துல தான் வருது. இந்த திப்பு சுல்தான் காலத்துல தான் துருஷ்கர்கள் இந்த பரங்கியர்கள் வெள்ளக்காரருடைய துருஷ்கர்கள் இவெல்லாம் வந்தது. அப்பதான் அந்த சமயத்துல முகல் ராஜ்யம் எல்லாம் வந்தது. அப்பதான் இப்போ இதுக்கு ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா இந்த அந்த ராஜ்யத்தை ஜெயிக்கவே முடியலையா வெளியிலிருந்து வந்த அந்த துருஷ்கர்கள்னால. அப்போ ஹைதர் அலி வந்து வருகிறார். ஹைதர் அலி பல சமயம் போர் தொடுத்து தோல்வி அடைகிறார். அப்போ அவனுக்கு இந்த நரசிம்ம பெருமானுடைய பராக்கிரமத்தை சொல்றாங்க. இந்த நரசிம்ம பெருமானை சேவிச்சன் போட எல்லாம் வெற்றி தாண்டி. அப்ப துருஷ்கரா இருந்த ஹைதர் அலியே இந்த நரசிம்ம பெருமானை போய் சேவிச்சு எனக்கு வெற்றி வந்துருது அப்படின்னா உனக்கு ஏதாவது காணிக்கிறம் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த பொருள் அவன் வெற்றி அடைஞ்சு முகல் ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்படுகிறது அந்த கர்நாடக மாநிலத்தில். அப்புறம் தான் அவர் திப்பு சுல்தான் அவர்கள் அந்த வம்சத்துல அப்படி ஹைதர் அலி ஜெயிச்சு ஒரு பெரிய பறை அதையும் அந்த நரசிம்மருக்கு சமர்ப்பிச்சிருக்காரு. இன்னைக்கு மேல சன்னதிக்கு போனீங்கன்னா சன்னதியில இடது பக்கத்தில் நரசிம்மருக்கு இடது பக்கத்தில் கொஞ்சம் முன்னாடி அந்தராளத்துல ஒரு பெரிய பறையை பார்க்கலாம். டம்மு அடிக்கிற அந்த கரு அந்த பறையை சமர்ப்பிச்சது ஹைதர் அலினால சமர்ப்பிக்கப்பட்ட பறை இன்னைக்கும் பார்க்கலாம். அப்படி வேற்று மதத்தை சேர்ந்தவாலே ஆராதனம் பண்ணி அனுகிரகம் பெற்ற மூர்த்தி இந்த நரசிம்மமூர்த்தி. இப்படி கேட்கறவாளுக்கெல்லாம் எல்லாம் அனுகிரகத்தை பண்றதாக அங்க நரசிம்ம பெருமாள் அப்படி பெரிய உயிரோடு சேவை சாதிக்கிறார். அற்புதமான ஸ்தலம். நல்ல சேவிச்சிருக்கவங்களும் சொல்ல வேண்டியது என்னுடைய ஆற்றாமைக்கு சொல்லுகிற அவ்வளவுதான். ஆனா பாருங்க அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னா அப்ப நம்மளுக்கு எல்லாம் பண்ண மாட்டேறாங்க. இன்னொன்னு எப்படி சேர்ந்து வருது பாருங்க. ஆண்டாலும் பறை 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 தான் தேடி எல்லாம் இற்றை பறை கொள்வான் என்று அனுபவித்தான் அலைகிறான். அந்த பறையே இங்கேயும் இருக்குது. கடைசி திவ்ய தேசம் அபிமான ஸ்தலத்தை சேவிக்கிறப்ப நம்மளும் பறையிலேயே முடிக்கிறோம். அப்படி ஒரு பறை இருக்கிற இன்னைக்கு அந்த பறையை கண்ணுல பார்க்கலாம். அப்படி பறையோடு இருக்கிற அபிமான ஸ்தலம் நரசிம்ம பெருமாள். அவர் போய் சேவிச்சாராம் பலராமர். அப்ப பலராமர் போறப்ப இங்க நரசிம்ம பெருமாள் இருந்திருக்கார். கல்யா
शिखरे यादवात्रिञ्च नरसिंहं दर्शनं ते मेदेन கிருத்தாத்மானம் மகனீய பராக்கிரம் பெரிய பராக்கிரமத்தோடு நரசிம்ம பெருமாள் இப்படி கோரமான பற்களை வச்சுக்கொண்டு அப்படி இருந்தாலும் அழகா இருப்பார். அழகியான் தானே அறிவுருவன் தானே அப்படின்னு அழகா சேவை சதிப்பார் அந்த பெருமாள். கல்யாண தீர்த்த தீரேதோ கல்யாண புறமத்தமம் பெருமமே பிராமணானம் ஸ்தாபமா சாஸ்திர வைஷ்ணவான். அப்போ அங்க ஒரு பெரிய நகரம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. வைஷ்ணவர்கள் எல்லாம் இருக்கிற திவ்ய தேசமாக அந்த அபிமான ஸ்தலம். ஆலயம் வாசுதேவஸ்ய தன்மத்தியே நிர்மமேதா பிரதிஷ்டாய ததா விஷ்ணும் பூஜையா மாச சாத்திரம். அப்படி வந்து அந்த கோவில புனருத்தாரம் பண்ற பலராமன். அந்த ஊருக்கு நடுவில் இருந்த அந்த வாசுதேவ பெருமாள் திருநான பெருமாளுடைய கோயில அவர் புனருத்தாரம் பண்ணி அங்க ஆராதனங்கள்ல சரியா நடக்கும்படி ஸ்தாபிச்சவர் பலராமன். ராமோ ராம பிரியான கிருஷ்ணம் பிரஷ்டாபிதாவிதி நிச்சோத்சவம் சதா சக்கரே பக்திர் பாகவதைஷகா. அப்புறமா அந்த பெருமாளை பார்க்கிறேன். இந்த பெருமாள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அதனால கிருஷ்ணன் வர சொல்லி கிருஷ்ணனை வந்து பார்த்துட்டு ஆமா இது நம்ம ஆராதனம் பண்ற அந்த பெருமாள் அப்படித்தான் இருக்கிறாளேன்னு அந்த உற்சவரையும் பண்ணி அந்த உற்சவரையும் பெருமாளோட வச்ச கிருஷ்ணனும் பலராமனும் இந்த கோவில் எல்லாம் புனருத்தாரணம் பண்ணி இங்க எல்லா உற்சவங்களும் சரி போடும்படி எல்லாரையும் நிச்சோத்சவம் ததா சக்கரே பக்தர் பாகவதேஷகா. பக்தர்களும் பாகவதரும் சேர்ந்து அந்த மூலவருக்கும் உற்சவருக்கும் எல்லா உற்சவங்களும் ராமரும் பலராமனும் அவனுடைய தம்பியான கிருஷ்ணனுடைய தலைமையில் நடந்தது. ஒரு ஆசீராதி சம்பூதம் கிரீடம் திவ்யம் அற்புதம் ராம சமத்யாமாசகா கிருஷ்ணம் கிருஷ்ண விஷ்ணுன. அப்ப கிருஷ்ணன் கிட்ட ஒரு பெரிய திருமுடி இருக்கு. அது யார் கொடுத்தது? ஷீராப்தியில இருந்து வைணதிகன் வந்து ஒரு கிரீடத்தை சமர்ப்பிச்சது. அது யாருக்கு சமர்ப்பிக்கிறது அப்படின்னு ஏவம் பட்டாபிஷேகம் தம் திதையா யதுநந்தன ராமப்பிரியா தன் சாதனம் திவாகரம் புனராகச்சதா இது வம்ச சமத்பூஜானாம் ஸ்ரீஹி பரிபாலிதம் கல்யாண நகரம் சாபீனூனாம் கல்யாணதாயகம் புத்திரவாத்சல்ய சம்யுக்தः ராமோ ராமப்பிரியோச்சதா முனிர்மதி தர்சனாத்யாம் ஆயம் யாதவாச்சலம். இந்த கிரீடத்தை யார் சமர்ப்பிக்கிறதுன்னு கிருஷ்ணனும் பலராமனும் எல்லாத்துக்கும் போய் பண்ணலாம். அது கடைசியில பட்டாபிஷேகம் பண்ற மாதிரி அது சரியா இருந்தது யாருக்கு அப்படின்னா நம்ம செல்லப்பிள்ளைக்கு. ஏவம் பட்டாபிஷேகம் தம்பிதையா எதுநந்தன. உடனே பலராமர் வந்து அந்த கிரீடத்தை நம்ம செல்லப்பிள்ளைக்கு சாட்டி வைனமுடி அப்படிங்கிற வைரமுடியை சாட்டி பெரிய எதுநந்தனாக பட்டாபிஷேகம் பண்ண. பலராமர் தன்னுடைய புத்திரனை போல பார்த்தாரு இந்த பெருமாள். அதோட பெருமாள் எப்போதும் அவளுடைய புத்திரன் தானே. அப்படி பலராமனுக்கு கிருஷ்ணன் ஆராதன பெருமாள் இந்த செல்லப்பெண். புத்திர வாஞ்சம் இருந்த புத்திர வாஞ்சஸ்ய சம்யுக்தோ ராமோ ராமப்பிரிய சதா முகுர்முகர் தர்சனாத் ஆயம் யாவதாச்சலம். ஒரு புத்திரன் பிரிஞ்ச ஒரு அப்பா எப்படி இருப்பாரோ அத்தனை போக வருத்தப்பட்டாரா பலராமர் இந்த பெருமாள் விட்டு போகிறப்போ. முகுர்முகர் தர்சனார்த்தம் ஆயம் யாதவாகரம். அப்படியே பெருமாளை விட்டு பிரியருக்கு மனசு இல்லாம அப்படி பிரிஞ்சுப்பாரு. யாதவாச்சலமாகாத்யம் கீர்த்தனம் வைஷ்ணவோத்தமாக ஆனந்தாபிசங்கிருகே கம்பூயோ ஸ்ரோத்மிச்சதே. யார் இந்த யாதவாச்சலமாக பெருமாள் வந்தால் இப்படி அனுகிரகம் பண்ணார் பலராமனுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவளுக்கு ஆனந்தமானது பெருகிறது. ராமப்பிரியம் யாதாத்ரம் யோகக்ஷந்து நராகலம் ஏ மனவா பாக்யவந்தோ தன்யஹா சபவனத்ரே. யார் இந்த கலியுகத்துல போய் ராமப்பிரியன் யாதவாத்திரியில போய் இந்த ராமப்பிரியனை செவிக்கிறாளோ அவதான் தன்யவான், அவதான் பாக்யவான்கள். ஏ மானவா பாக்யவந்தோ தனியோ சபவனத்ரேயாக. இந்த 3 லோகத்திலும் பாக்யவான்கள் யாருன்னா அப்படி போய் அந்த ராமப்பிரியரை சேவிச்சவர். அப்படி அந்த ராமப்பிரியருக்கு அத்தனை பிராசேஷம் உண்டு. அதனாலதான் உடையவர் என்ன சொன்னார், ஒரு 3 நாளாவது போய் வைஷ்ணவன் இருந்தா சிலது ஏதோ ஒண்ணு இருக்கும். அதுல ஒரு 3 நாள் மேலக்கோட்டையில போய் தங்கி இருக்கணும். ஏன்னா மானவா பாக்யவந்தக தன்யோ புவனத்ரேன். அப்படி போய் தங்கி 3 நாள் சேவிக்கிறவன் இந்த லோகத்திலே பெரும் பாக்கியசாலிகளா இருக்கும். ஆனா வந்து ராமனுஜன் அதை நமக்கு விதியாக விதிக்கிறது. அப்படிப்பட்ட மேலக்கோட்டை உடையவர் உகந்த மேலக்கோட்டை. பலராமனுக்கு ரொம்ப பிரியமான மேலக்கோட்டை. கிருஷ்ணனுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வைனமுடியை சமர்ப்பிச்ச மேலக்கோட்டை. தத்தாத்திரேயர் பராகாரம் வந்து வேதத்தை ஸ்தாபிச்ச மேல்கோட்டை திருநாராயணபுரம். ராமர் சீதையோடு வந்திருந்த போது சஞ்சாரம் பண்ண ஸ்தலம். சீதாதேவி ரொம்ப சந்தோஷத்தோடு விளையாடுற சீதாரண்யம் இருக்கிற ஸ்தலம். சனத்குமாரனால ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தலம். இப்படி 3-4 யுகங்களையும் அதே பெருமையோட பல பேர்களால் ஆராதனம் பண்ணப்பட்ட பெருமாளாக இன்னைக்கும் நாம் கண்கொண்டு சேவிக்கும்படி திருநாராயண பெருமாள் சம்சாரிக்க. ராமானுஜருக்கு ரொம்ப உகந்த பெருமை. இதுக்கு மேல வேலை அப்படி செல்ல பிள்ளையாக பெருமாள் சாலை பாதிக்கிறேன். அபிமானஸ்தம். இதோட நம்ம திவ்ய தேச யாத்திரையை 106 பூர்த்தி பண்ணிட்டோம். சில அபிமான ஸ்தலங்கள் பூர்த்தி பண்ணிருக்கு. இன்னும் சில அபிமான ஸ்தலங்கள் இருக்கு. ஸ்ரீகூர்மம்,
வடுவூர் அப்படியெல்லாம் இருக்கு. அதுக்கு புராண பிரசித்தமா பெருசா பார்க்க முடியல. கூர்மத்துக்கெல்லாம் புராண பிரசித்தி இருக்குன்னா ரொம்ப பெருசா இருக்கு, ஒரு நாளும் முடியிற மாதிரி இல்லை. அதனால இப்போதைக்கு வர சனிக்கிழமை கடைசி 2 திவ்ய தேசத்தோடு இதை பூர்த்தி பண்ணுவோம். ஆனா அப்பப்ப எடுத்துக்கோங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குர்மத்தை பார்த்தோம்னா ஸ்ரீ குர்மம் ஒரு 2 நாள் வரும். அப்ப அதை அனுபவிக்கலாம். அதே மாதிரி சிம்மாச்சலம், வடுவூர் எல்லாம் எதுக்கு புராணம் கிடைக்கிறதா புராணத்தை வச்சு பார்க்கலாம், புராணத்தை கிடைக்கிறத சும்மா அனுபவிக்கலாம். வர சனிக்கிழமை சாயந்தரம் இந்த சாத்துமாரி பண்ணிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். கடைசி 2 திவ்ய தேசத்தை அனுபவிச்ச பூர்த்தி. நான் இந்த இந்த நம்ம எடுத்த இந்த அனுபவத்துல சூத பௌராணிகர் பெரும்பாலும் பிரம்மாண்ட புராணத்துல சில இடங்கள்ல பாத்ம புராணத்துல உபதேசம் பண்ண ஸ்லோகங்களை வச்சு மாத்திரமே பார்த்தோம். திவ்ய தேச அனுபவத்தை எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் அனுமானத்தோட பார்க்கணும். எல்லாரும் திவ்ய தேச யாத்திரை போறாங்க, ஆனா பெருமாள் எதுக்கு அங்க வந்தார் அப்படின்னு அந்த புராணத்தோட பிராஷத்தோட பார்க்கணும். அதுக்காக இந்த எடுத்துட்டோம். ஒரு வாரம் முடிச்சிட்டோம். கடைசி 2 மாத்திரம் பார்த்தோம்னா பூர்த்தி. மிச்சத்தை மத்த இருக்கிற புராணங்கள் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு மித்த இருக்கிற அபிமான ஸ்தலங்கள் எதா காலம் ஏதாமதி அதை அனுபவிப்போம். இப்போ பூர்த்தி பண்ணுவோம். சனிக்கிழமை இதோட சாத்துமலை, சனிக்கிழமை சாயந்தரம் சாத்துமலை. நீங்க யூடியூப் கட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அருணம்மா அருணம்மா அருணாமா நிறைய கொடுக்கலாம். யூடியூப் கட் பண்ணிக்கோங்கம்மா. இது சேவ் பண்ணிக்கோங்க.